السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. وبعد. கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, எல்லாவிதமான புகழும் இந்த அகிலங்களை படைத்தாளுகிற அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அவன்தான் வணக்க வழிபாடுகளுக்குரிய தகுதி படைத்த ஒரே ஒரு இறைவனாக இருக்கிறான். அவனை தவிர இந்த உலகத்திலே வணங்கப்படுகிற வழிபடப்படுகிற அனைத்து நம்பிக்கைகளும் கடவுள்களும் அந்த வணக்க வழிபாடுகளுக்கு அறவே தகுதியற்றவைகள் என்று மிக உறுதியாக சான்று பகர்ந்தவனாக, சாந்தியும் சமாதானமும் சத்திய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை தூய்மையோடு பின்பற்ற வேண்டும் என்று முயற்சி செய்கிற அத்தனை நல்லடியார்கள் மீதிலும் உண்டாவதாக. கண்ணியமான சகோதரர்களே, இன்று அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை நினைவு கூர்வோம் என்ற ஒரு தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இதுவும் நாம் வளமையாக பேசுவது போல ஒரு முக்கியமான ஒரு தலைப்பு. இந்த தலைப்புல நாம் எதை படிக்க போறோம்டா, அல்லாஹு தஆலா இந்த மனிதனுக்கு செய்திருக்கிற ஏராளமான நிஅமத்துகள், அருட்கொடைகள், அது என்ன, அந்த அருட்கொடைகளை நாம் வாழ்விலே எவ்வாறு நினைவு கூற வேண்டும், அது எதற்காக. மனிதன் அல்லாஹ்வுடைய நிஅமத்துகளை மறந்து வாழுகிற போது அதன் விளைவுகள் எப்படி இருக்கும், அந்த மனிதனுடைய முடிவு எப்படி அமையும். அல்லாஹ்வுக்கு அவனுடைய நிஅமத்துகளுக்கு நன்றி செலுத்துவது எவ்வளவு முக்கியமானது, நன்றி செலுத்தாதவர்கள் அவர்களுடைய நிலை என்ன, இந்த விஷயங்களை நாம் சுருக்கமாக தெரிந்து கொள்ள இருக்கிறோம். பொதுவாக இந்த மனிதனை படைத்த அல்லாஹு தஆலா மனிதனுக்கு தேவையான எல்லா விதமான வசதிகளையும் இந்த உலகத்திலே அவன் செய்து கொடுத்திருக்கிறான். இந்த மனிதன் வாழ்வதற்காக இந்த பூமியை வசப்படுத்தி இருக்கிறான். இந்த மனிதனுக்கு தேவையான எல்லாவற்றையும் அல்லாஹ் செய்திருக்கிறான். ஒவ்வொரு மனிதனையும் அவன் இந்த உலகத்திலே வாழ்வதற்கான ரிஸ்கை, வாழ்வாதாரத்தை அல்லாஹ் வழங்குகிறான். அவர்களை இந்த உலகத்திலே ஆரோக்கியமானவர்களாக படைத்திருக்கிறான். அவர்களுக்கு எது தீங்கு தருமோ அந்த தீங்குகளில் இருந்து அவர்களை அல்லாஹ் பாதுகாக்கிறான். அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே சூரா இப்ராஹிம் 32, 33, 34 ஆகிய வசனங்களில் இதை சொல்கிறான். அதாவது அல்லாஹு தஆலா இந்த வானம் பூமிகளை படைத்தது, இந்த மனித சமுதாயத்துக்கு அல்லாஹு தஆலா வானத்திலிருந்து மழை பொழிவித்து உணவுகளை வழங்குவது, ரிஸ்கை கொடுப்பது,
பூமியிலே பிரயாணம் செய்வதற்காக வேண்டி கடலிலும் தரையிலும் அவர்களை சுமந்து செல்வது, அவர்கள் கப்பல்களிலே பிரயாணம் செல்வது, இது போன்ற எல்லா விஷயத்தையும் அல்லாஹ் சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றான், வஆதாக்கும் மின் குல்லி மா சஅல்துமூஹு, நீங்கள் கேட்ட எல்லாவற்றையும் நாம் என்ன செய்திருக்கிறோம், உங்களுக்கு வழங்கி இருக்கிறோம். மனிதன் எதையெல்லாம் தனக்காக கேட்கிறானோ அல்லாஹ் சொல்றான், நாம் அனைத்தையுமே வழங்கி இருக்கிறோம். வஇன் தஉது நிஅமத்தல்லாஹ், அல்லாஹ்வுடைய நிஅமத்துகளை நீங்கள் கணக்கிட்டால் அல்லது வரையறை செய்து பார்த்தால் எவ்வளவு நிஅமத் அல்லாஹ் நமக்கு செஞ்சிருக்கான், அதை கொஞ்சம் கணக்கு பார்ப்போமே என்று நீங்கள் அதை கணக்கிட முயற்சி செய்தால் லா துஹ்ஸூஹா, அதை நீங்க என்ன செய்யலாது, கணக்கிட முடியாது. அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்றான், இன்னல் இன்சான லதலூமுன் கஃபார், இந்த மனிதனை பொறுத்தவரையும் அவன் அநியாயக்காரனாக இருக்கிறான், அவன் நன்றி கெட்டவனாக இருக்கிறான் என்று அல்லாஹு தஆலா சொல்றான். ஏன் அல்லாஹ் இதை சொல்றான்? இதே செய்தி அல்லாஹு தஆலா ரெண்டு இடத்துல சொல்றான். முதலாவது இடத்துல என்ன சொல்றான்டா, அல்லாஹ் இந்த மனிதனுக்கு அவன் கேட்டதை எல்லாம் நாம கொடுத்திருக்கிறோம், இந்த உலகத்துல அவனுக்கு வழங்கப்பட்ட நியாமத்துகளை கணக்கு பார்த்தாண்டா கணக்கு எடுக்க முடியாத அளவுக்கு. அப்படின்னு சொன்னா என்னது, என்ன முடியாது, எத்தனை என்ன போறீங்க? மனிதனுக்கு வழங்கப்பட்ட அவனுடைய மார்க்கத்துக்கு அந்த நியாமத்தை என்ன போறீங்களா? இந்த உலகத்துல அவனை வாழ வச்சுக்கிறானே அவனுக்கு செஞ்ச வசதிகளை பத்தி நீங்க என்ன போறீங்களா? அல்லது மனிதன் அவனுடைய படைப்பிலேயே அவனுடைய சிந்தனையாற்றல், அவனுடைய கண்கள், அவனுக்கு வழங்கப்பட்டிருக்கிற செவிப்புலன், அவனுடைய இருதயம், டெய்லி நம்ம சாப்பிடுறோமே அந்த சாப்பாடு உடம்புக்குள்ள போய் அது அகத்துறிஞ்சப்பட்டு சக்திகளாக நமக்கு உடம்புக்கு தேவையானதை உறிஞ்செடுத்து அதனுடைய தொழிற்பாடுகள், அந்த நியாமத்தை நீங்க கணக்கு பார்க்க போறீங்களா? அல்லது இந்த உடம்புல உள்ள ஒவ்வொரு உறுப்புகளுடைய அந்த அந்த அசைவுகள், அதனுடைய இயக்கங்கள் எப்படி அது தொழிற்படுகிறது, இவ்வளவு நுட்பமான ஒரு உடம்பை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான் என்பதை நீங்க கணக்கு பார்க்க போறீங்களா? எதை பார்த்தாலும் அல்லாஹ்வுடைய அந்த நியாமத்துகளை நீங்க எண்ண முடியாத அளவுக்கு அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு, ஆனா இவ்வளவு நியாமத்துகளை வழங்கப்பட்ட மனிதன் எப்படி இருக்கணும்? அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவனாகத்தான் இருக்கணும். அல்லாஹ் எனக்கு இவ்வளவு நியாமத்துகளை செஞ்சிருக்கிறானே, அல்லாஹ் எனக்கு இப்படிப்பட்ட அருள்களை எல்லாம் வாழ்க்கையில தந்திருக்கிறானே, நான் அவனுக்கு எப்படி ஒரு நன்றி உள்ளவனாக இருக்கணும் என்று அவன் நன்றியோட வாழும். அது நிர்பந்தம் அவனுக்கு. சாதாரணமா நீங்க ஒரு ஆளுக்கு ஹெல்ப் பண்றீங்க, அப்ப அவருக்கு நீங்க அவருக்கு தேவையான விஷயங்களை செய்றீங்க, அவருக்கு பணம் கொடுக்குறீங்க, அல்லது அவர் கஷ்டமான நேரத்தில் அவருக்கு ஃபுல் சப்போர்ட்டா இருக்கிறீங்க என்றால், ஒரு கட்டத்தில் உங்களுக்கு அவர் துரோகம் பண்றாரு அல்லது அவர் உங்களுக்கு எதிராக இருக்கிறாருண்டா உங்களோட உள்ளத்துக்குள்ள என்ன வரும் பாருங்க, நான் இவ்வளவு இவனுக்கு செஞ்சனே, இவனுக்கு கேட்கும் போதெல்லாம் நான் பணம் கொடுத்தேன், அவன் உதவின்னு கேட்கும் போதெல்லாம் உதவி செஞ்சேன், இவ்வளவு செஞ்ச மனிதன் நம்மளோட இப்படி நடக்கிறான்ன்றது எவ்வளவு நமக்கு ஒரு ஆத்திரம் வரும். நம்மளோட குழந்தை, நம்மளோட பிள்ளைகள் நம்ம கஷ்டப்பட்டு வெளிநாட்டுல இருந்து சம்பாதிச்சு அவங்களுக்கு எல்லாத்தையும் செஞ்சு அவங்க வளர்ந்து வந்ததுக்கு பிறகு நம்மளை ஒரு சதத்துக்கு கூட கணக்கு எடுக்கிறாங்க இல்ல, நம்மளை மதிக்கிறாங்க இல்லைன்னா நமக்கு எவ்வளவு வலிக்கும். நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டோம், எவ்வளவு வேலை செஞ்சோம், இந்த பிள்ளைக்காக எவ்வளவு கண்ணீர் சிந்திக்கிறோம், இந்த குழந்தையை பார்க்க முடியலன்னு எவ்வளவு வேதனைப்பட்டுக்கிறோம். இவ்வளவு நம்ம கஷ்டப்பட்டு செஞ்சு வளர்த்த ஒரு குழந்தை, ஒரு புள்ள நம்மளை மதிக்கலையே, நம்மளை கணக்கெடுக்கலையே அப்படின்னு வரக்குள்ள எவ்வளவு வலி வரும். இது பொதுவான ஒரு விஷயம் தான். உங்களுக்கு தெரியும், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போறாங்க. அதுக்கு முதல்ல அகபாவுல உடன்படிக்கை செஞ்சு மதீனாவாசிகள் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் அந்த ஹிஜ்ரத் போனவங்களுக்கும் நிறைய உதவிகள் எல்லாம் செஞ்சாங்க. ஆனா ரசூலுல்லாஹ் போனது ஒரு புறத்துல மதீனாவாசிகள் உதவி செய்தாலும் கூட, மறுபுறத்துல அல்லாஹ்வுடைய தூதர் அந்த பூமிக்கு போனதால அந்த மக்கள் மிகப்பெரிய ஒரு பிரயோசனத்தை அடைஞ்சாங்க. வழிகேட்டில் இருந்தவர்களை அல்லாஹ்வுடைய தூதர் மூலம் நேர்வழிப்படுத்தினான். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அல்லாஹ் தஆலா அந்த பிரதேசங்கள் அல்லாஹ் தஆலா நபியின் மூலமாக வெளிப்படுத்தினான். அவங்களோட முரண்பாடுகளை அல்லாஹ் தஆலா தீர்த்தான். அவங்க பொருளாதார நெருக்கடியில் இருந்தவர்களை அவர்களை பணக்காரர்களாக ஆக்கினான். ஒரு சந்தர்ப்பம் வருகிறது, அல்லாஹ்வுடைய தூதர், உங்களுக்கு தெரியும், ஹுனைன் யுத்தம் நடக்குது. ஹுனைன் யுத்தம் முடிஞ்சதுக்கு பிறகு நிறைய கனிமத்து கிடைக்குது. அதுல அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்றாங்கன்னா, அந்த கனிமத்தை இந்த புதுசா இஸ்லாத்துக்கு வந்தவங்களுக்கு கொடுக்குறாங்க. குறிப்பா மக்காவில வாழ்ந்த சில முக்கியமான ஆட்களுக்கு நிறைய கொடுக்குறாங்க.
ஆனா மதீனாவாசிகள்ல கொஞ்சம் பேருக்கு கிடைக்கல. அப்ப மதீனாவாசிகளில் உள்ள சில இளைஞர்கள் மனிதன் வகையில் வரக்கூடிய உணர்வை வெளிப்படுத்திட்டாங்க. மக்காவை கைப்பற்றின உடனே அல்லாஹ்வுடைய தூதர் இவங்களுக்கு தான் கொஞ்சம் பிரியாரிட்டி கொடுக்குறாங்களா இருக்கும் அப்படின்ற மாதிரி சில பேச்சுக்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய காதுக்கு வந்துச்சு. ரசூலுல்லாஹ் எல்லாரையும் கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு, அன்சாரிகளே, நீங்கள் எல்லாம் வழிகேட்டில் இருந்த நேரத்தில் அல்லாஹ் என் மூலம் உங்களுக்கு நேர் வழி காட்டலையா? நீங்கள் எல்லாம் முரண்பாடுகளிலே பிரிவுகளிலே உங்களுக்குள்ள சண்டை பிடிச்சுக்கிட்டு நீங்கள் முரண்பட்டு இருந்த போது அல்லாஹ் என் மூலமாக உங்களுக்குள் சமாதானத்தை உண்டாக்கலையா? நீங்கள் எல்லாம் ஏழைகளாக இருந்த போது அல்லாஹு தஆலா என் மூலமாக உங்களுக்கு பொருளாதாரத்தை தரலையா? இவ்வளவெல்லாம் தந்திருக்கும் போது இன்னைக்கு நீங்க ஏன் இப்படி பேசுனீங்க? இவ்வளவு நன்மை உங்களுக்கு செஞ்சிருக்கோமா இல்லையா? ஏன் அல்லாஹ்வுடைய தூதர் இதை சொல்லி காட்டுறாங்கன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் செஞ்சது அல்லதுங்க, இது அல்லாஹ்வுடைய மார்க்கம் உங்களுக்கு ஏற்படுத்தின இவ்வளவு நலவுகள் இருக்கும் போது இவங்களுக்கு எல்லாம் ஆடு மாடு எல்லாம் கொடுத்துட்டு உங்களுக்கு ஒண்ணும் தரலன்னு சொல்றீங்க. சரி, இதை நாம இப்படி செய்வோம். நான் வேணா இங்க நிக்கிறேன், நீங்க ஆடு மாட்டெல்லாம் கொண்டுட்டு போறீங்களா, இல்லாட்டி அல்லாஹ்வுடைய தூதர் உங்களோட வாரது உங்களுக்கு விருப்பமானு கேட்கிறாங்க. புரியுதாங்களா என்ன சொல்றாங்க? அதாவது நான் உங்களுக்கு ஆடு மாட்டை கொடுத்து போட்டு நானுமா இங்க நிக்கிறேன்? இல்லையே, நான் உங்களோட தான் வர போறேன். அப்ப உங்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதரை உங்களோடு எடுத்து செல்வது விருப்பமா, இல்லாட்டி இந்த ஆடு மாடு உங்களுக்கு வேணுமானோன்னு சஹாபாக்கள் அழுதுட்டாங்க. இதை ஏன் நான் சொல்றேன்டா, பொதுவாகவே ஒரு விசுவாச தன்மை என்பது நமக்கு இவ்வளவு ஹைறுகள் நடந்துக்குவே என்று வரக்கொள்ளதான் அந்த விசுவாசமும் அந்த உறுதியும் வரும். அதே நேரம் ரசூலுல்லாஹ் இன்னொரு விஷயத்தையும் சொல்றாங்க. இப்ப மறுபக்கத்தால அவங்க கேட்கலாமே, மக்கால நீங்கள் பாதிக்கப்பட்டிருந்தீங்க, நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலையா? நாங்க உங்களோட சண்டை பிடிச்சி, அதாவது போருக்கு உங்களோட சேர்ந்து வரலையா? இந்த மார்க்கத்துக்கு நாங்க ஹெல்ப் பண்ணலையா என்று அவங்க கேட்பாங்களா இல்லையா? அதையும் சொல்லி போட்டு சொன்னாங்க, நான் என்னத்தை விரும்புறேன் தெரியுமா? மதீனா வாசிகள் ஒரு பாதையால சென்றால் நானும் அந்த பாதையை தான் தெரிவு செய்வேன். அவர்கள் யாரை சேர்த்துக் கொள்றாங்களோ நான் அவர்களை சேர்த்துக் கொள்கிறேன். அவர்கள் யாரோடு உறவை துண்டிக்கிறாங்களோ நான் அவர்களை விட்டு ஒதுங்கிக் கொள்ள விரும்புகிறேன். ஹிஜ்ரத்துக்கு என்று ஒரு சிறப்பு மட்டும் இல்லை என்று சொன்னால் நானும் என்ன செய்வேன்? அன்சாரியாக மாறிவிடுவேன் சொல்றான். அப்படின்னு சொன்னா ஒரு நலவு, ஒரு ஹைர், ஒரு நிஅமத்து நடக்கிற நேரத்துல அங்க பொதுவாக மனிதன் எதிர்பார்க்கிற இவ்வளவு விஷயம் நடந்திருக்கும் போது நீங்க மாறு செய்யலாமா என்று ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்களா இல்லையா? இதைத்தான் நாம் இந்த இடத்துல புரிஞ்சு கொள்ளணும். அல்லாஹ் தஆலா சொல்றான், மனிதனுக்கு நாம் அவன் எதிர்பார்க்கிறதை விட கணக்கெடுக்க முடியாத அளவுக்கு நிஅமத்துகளை செய்கிறோம். ஆனா மனிதன் எப்படி இருக்கிறான்? இன்னல் இன்சான லலூமுன் கஃபார். மனிதனை பொறுத்தவரையும் அவன் அநியாயக்காரனாக இருக்கிறான், நன்றி கெட்டவனாக இருக்கிறான். குர்ஆன்ல வேற இடத்துல சொல்றான், மனிதர்களில் பெரும்பாலானவர்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறார்கள் இல்லை என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப அல்லாஹ் தஆலா இந்த மனித சமுதாயத்துக்கு பல வகையான நியாமத்துகளை செஞ்சிருக்கிறான். இதே நேரத்தில் அல்லாஹ் தன்னை பத்தியும் சொல்றான். எப்படின்னு பாருங்க, இதே மாதிரி சூரா அன்-நஹ்ல் 16வது அத்தியாயத்துல 10வது வசனத்திலிருந்து 18வது வசனம் வரைக்கும் நீங்க படிச்சு பாருங்க. நான் கடைசி வசனத்தை மட்டும் சொல்றேன். வ இன் தஉது நிஅமத்தல்லாஹ், இதே மாதிரி அல்லாஹ் தன்னுடைய எல்லா நியாமத்துகளையும் சொல்லிவிட்டு சொல்கிறான், நீங்க அல்லாஹ்வுடைய நியாமத்துகளை கணக்கிட முயற்சி செய்தால் லா துஹ்ஸூஹா, நீங்கள் அதை கணக்கெடுக்க முடியாது. அவ்வளவு அல்லாஹ் உங்களுக்கு நியாமத்தை செய்திருக்கிறான். இன்னல்லாஹ லகஃபூருர் ரஹீம். அங்க என்ன சொன்னான்? மனிதன் நன்றி கெட்டவன் என்று சொன்னான். மனிதன் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதில்லை, அவன் நிராகரிப்பவனாக இருக்கிறான். அல்லாஹ் மனிதனை சொல்லி போட்டு இந்த பக்கத்தில் அல்லாஹ் என்ன சொல்றான்? அல்லாஹ் இருக்கிறானே அவன் மிகுந்த மன்னிப்பவனாக இருக்கிறான், அவன் மிகுந்த இரக்கக்காரனாக இருக்கிறான். ரெண்டும் ஒரே செய்தியத்தை அல்லாஹ் சொல்றான். அங்க மனிதனது குணத்தை பத்தி சொல்றான், இங்க ரப்புடைய குணத்தை சொல்றான். இங்க என்ன சொல்றான்? வ இன் தஉது நிஅமத்தல்லாஹி லா துஹ்ஸூஹா, அல்லாஹ்வுடைய நியாமத்தை நீங்க கணக்கு பாத்தீங்கன்னா உங்களால கணக்கிட முடியாது. இன்னல்லாஹ், இப்ப அல்லாஹ் பத்தி சொல்றான், அல்லாஹு தஆலா கஃபூருர் ரஹீம், மிக மன்னிப்பவனாக இருக்கிறான், மிக இரக்கக்காரனாக இருக்கிறான் என்று அல்லாஹு தஆலா சொல்றான். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இந்த மனிதனுக்கு ஏராளமான நியாமத்துகளை செய்திருக்கிறான். அதே போல நமக்கு எந்த ஒரு நியாமத்து கிடைச்சாலும் இந்த உலகத்தில் நாம் உலக ரீதியாக நமக்கு கிடைக்கிற பொருளாதாரமோ அல்லது சொத்து சுகங்களோ அல்லது ஆரோக்கியமோ அல்லது நமக்கு கிடைக்கிற எந்த ஒரு நியாமத்தாக இருந்தாலும் அந்த நியாமத் அல்லாஹ்விடத்தில் இருந்துதான் அது கிடைக்கும். வமா பிக்கும் மின் நிஅமத்தின் ஃபமினல்லாஹ், உங்களுக்கு எந்த ஒரு நியாமத்து ஏற்பட்டாலும் உங்களுக்கு கிடைச்சாலும்
அது அல்லாஹ்விடமிருந்து வந்திருக்கிறது. சூரத்துன் நஹ்ல்ல 53, 54 ஆகிய வசனங்களில் அல்லாஹு தஆலா இந்த செய்திகளை பேசுறான். இதே மாதிரி அல்லாஹு தஆலா சொல்றான், வல்லாஹு ஜஅல லக்கும் மின் புயூத்திக்கும் சக்கனா. அதாவது சில மனிதர்கள் இருக்கிறாங்க, அவர்கள் அல்லாஹ்வுடைய நியாமத்துகளை தெரிந்து கொண்டு அதை மறுக்கிறார்கள், நன்றி கெட்டவர்களாக இருக்கிறார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்றோம். பொதுவாக ஒரு முஃமினுடைய கடமை என்னன்னா, தனக்கு அல்லாஹு தஆலா எவ்வளவு நியாமத்துகளை செஞ்சிருக்கிறான் அவன் யோசிக்கணும். வானத்தை பார்க்கிறான், அல்லாஹு தஆலா இந்த வானம் பூமியை வீணா படைக்கல. இந்த உலகத்தை பார்க்கிறான், அல்லாஹு தஆலா உலகத்துல மனிதர்களுக்காக எத்தனையோ கயிறுகளை படைச்சு வச்சுக்கிறான். இந்த வானத்திலிருந்து அல்லாஹ் மழையை புழுவிக்கிறான். இந்த பூமியில பயிர்கள் அல்லாஹு தஆலா விளைய வைக்கிறான். மனிதர்களுக்கும் ஆடு மாடு போன்ற கால்நடைகளுக்கும் அல்லாஹு தஆலா உணவாக கொடுக்கிறான். அல்லாஹ் இந்த மழையை நிப்பாட்டி இந்த பூமியில் உள்ள பயிர்கள் அல்லாஹு தஆலா அழிச்சாண்டா மனிதன் நிலைமை எப்படி இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய நியாமத்தை அவன் சிந்திச்சுக்கிட்டே இருக்கணும். அல்லாஹ் தனக்கு வழங்கக்கூடிய நியாமத்துகளை அவன் வாழ்க்கையில உணர வேண்டும். அதற்காக அல்லாஹ்வை அவன் அடிபணியணும், அல்லாஹ்வை புகழணும், அவனுக்கு நன்றி செலுத்தணும். ஆனா பெரும்பாலானவர்கள் எப்படி இருக்கிறாங்கடா, யஅரிஃபூன நிஅமத்தல்லாஹ் சும்ம யுன்கிரூனஹா. அல்லாஹ்வுடைய நியாமத்தை அவங்க விளங்கினாலும் கூட அவர்கள் அதை மறுக்கிறார்கள். வஅக்ஸருஹுமுல் காஃபிரூன், அதிகமானவர்கள் நிராகரிப்பவர்களாக இருக்கிறார்கள் என்றும் அல்லாஹு தஆலா சூரத்துல் ஹூத்லே சொல்றான். உங்களுக்கு தெரியும், சூரா அர்-ரஹ்மான் 55வது வசனம் நிறைய பேர் ஓதிருப்பீங்க. அதுல ஒரு வசனம் திருப்பி திருப்பி வரும். ஒரு வசனம் திருப்பி திருப்பி யாருக்கு ஞாபகம் சொல்றதுக்கு? யாரு ஞாபகம்? ஃபபி ஐயி ஆலாஇ ரப்பிக்குமா துகذிபான். இதுக்காக வேண்டி நிறைய பேர் இந்த சூரா பாடமாக்குவாங்க. அது ஓதும்போது அழகா இருக்கும். ஃபபி ஐயி ஆலாஇ ரப்பிக்குமா துகذிபான். நிறைய பேருக்கு பாடம் சூரத்துர் ரஹ்மான். கொஞ்சம் கை தூங்குவோம், எத்தனை பேருக்கு பாடணும் பாவம் சும்மா சொல்லுங்க. நிறைய பேர் பாடம் ஆகிக்கிறீங்க, மாஷா அல்லாஹ். அர் ரஹ்மான் உங்களுக்கு பாடமா? மாஷா அல்லாஹ், பாடம் பாருங்க இன்ஷா அல்லாஹ். நல்ல ஒரு சூரா ஒன்றும். அதுல அல்லாஹு தஆலா சுமார் 31 இடங்கள்ல ஒரு விஷயம் சொல்றோம். இப்ப நான் சொன்னேன், ஃபபி ஐயி ஆலாஇ ரப்பிக்குமா துகذிபான். மனிதர்களையும் ஜின்களையும் பார்த்து அதுல நிறைய சொல்றான் அல்லாஹு தஆலா. இந்த வானம் பூமியுடைய படைப்புகளை பத்தி சொல்றான், கடலை பத்தி சொல்றான், ஏராளமான அல்லாஹ்வுடைய நியாமத்துகளை சொல்லிவிட்டு அல்லாஹு தஆலா கேட்கிறான், ஃபபி ஐயி ஆலாஇ ரப்பிக்குமா துகذிபான் கேட்கிறான். மனித ஜின்னிலமே நீங்கள் இரு சாராரும் அல்லாஹு தஆலா உங்களுக்கு வழங்கின அருட்கொடைகளில் எதை நீங்கள் பொய்ப்பிக்க போறீங்க? புரியலுமா? இந்த வானத்தில் உள்ள அருட்கொடைகளை பொய்ன்னு சொல்ல போறீங்களா? அல்லாஹ் உங்களுக்கு செஞ்ச அருள்களை நீங்க பொய்ன்னு சொல்ல போறீங்களா? அப்ப எதை நீங்கள் எல்லாம் பொய்ப்பிக்க போறீங்க என்று சொல்லி அல்லாஹு தஆலா தன்னுடைய நியாமத்துகளை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கிறான். குர்ஆன்ல ஏராளமான இடங்கள்ல நீங்க பார்க்கலாம், மனிதனுக்கு அல்லாஹ் வழங்கிய நியாமத்துகளை அல்லாஹ் நினைவுபடுத்துறான். நான் பின்னால் நிறைய விஷயங்களை உங்களுக்கு சொல்லுவேன். அல்லாஹ் குர்ஆன்ல இன்னொரு இடத்துல சொல்றான். அப்ப இந்த ஃபபி ஐயி ஆலாஇ ரப்பிக்குமா துகذிபான் அல்லாஹ் சொல்ற திருப்பி திருப்பி ஞாபகப்படுத்துற காரணம் என்னன்னா, மனிதர்கள் அல்லாஹ் வழங்கக்கூடிய அருட்கொடைகளை அவங்க சிந்திக்கணும், அவங்க வாழ்க்கையில அதை நினைக்கணும், நினைவு கூறணும். அதுதான் அவர்களது வெற்றிக்கு காரணமாக இருக்கும். எப்போது மனிதன் அல்லாஹ்வுடைய நியாமத்துகளுக்கு அவன் நன்றி மறக்கிறானோ அவன் நரகத்தை தான் அடைவான். அல்லாஹு தஆலா குர்ஆன்ல இதை ஏராளமான இடங்கள்ல சொல்றான். இதே மாதிரி சூரா லுக்மான்ல 20வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், வஅஸ்பக அலைக்கும் நிஅமஹு. அல்லாஹு தஆலா தன்னுடைய நியாமத்துகளை அல்லாஹ் நிறைவாக வழங்கி இருக்கிறான். ظاهرத்தன் வ பாத்தினத்தன். அந்த நியாமத்துகள் வெளிப்படையா தெரியக்கூடிய நியாமத்துகளும் இருக்கிறது, மனிதனுக்கு வெளிப்படையாக விளங்க முடியாதவைகளும் இருக்கு. விளங்க முடியாதது என்று சொல்றது எல்லா மனிதர்களுக்கும் அல்ல, மூமின்களை பொறுத்தவரையும் அவங்க அல்லாஹ்வுடைய அருள்களை விளங்கிடுவாங்க. இப்ப சில விஷயங்கள் இருக்குது நமக்கு நம்மட கண்ணுக்கு தெரியறது தான் நாங்க பெரும்பாலும் நியாமத்துன்னு சொல்லுவோம். இப்போ ஒரு ஆள் இருக்கிறாரு, அவருக்கு அன்றாட சாப்பிட்றதுக்கு ஒழுங்கான வழி இல்லை, அல்லது அவருடைய பொருளாதார நிலைமையோ அல்லது அவருடைய ஒரு தொழிலோ அல்லது அவருக்கான எதுவுமே இல்லை, ரொம்ப வறுமையான நிலைமையில பள்ளிவாசல பார்க்குறீங்க, மாஷா அல்லாஹ் அல்லாஹ் ஒரு பெரிய நியாமத்தை செஞ்சுக்கிறான், அவரை பார்த்து சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். ஒரு மூமின் சொல்லுவோம், அது வேற விஷயம். ஆனா ஒரு ஆள் இருக்கிற நல்ல எல்லா வகையிலும் பொருளாதார ரீதியாக மற்ற ரீதியாக எல்லா வசதிகளோட வளங்களோ மாஷா அல்லாஹ் நல்ல ஒரு நியாமத் செஞ்சுக்கிறான்னு சொல்லுவோம். அப்ப நாம நியாமத்து என்று பெரும்பாலும் மக்கள் பார்க்கிறது என்னத்தண்டா வெளிப்படையா நமக்கு தெரியும். இப்போ உதாரணமா ஒரு ஆள் நமக்குண்டா ஒன்றுமே அல்லாஹ் செய்யலம்பார், நம்ம பார்க்கிறோம், அப்படியா சரி
உங்களோட கண் என்ன காட்டி தாருங்களா, 2 கோடி ரூபாய் தரேன். இல்ல அதை தரல. அப்ப 2 கோடி ரூபாய் அவனுக்குள்ள இருக்குதே. அப்ப வெளிப்படையான மனிதன் கண்டுகொள்ள கூடிய விதமான நியாமத்துகளும் இருக்குது, மறைவானவைகளும் இருக்குது. அப்ப இந்த வெளிப்படையான விஷயங்கள் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்ற நேரத்துல மனிதர்களை பொறுத்தவரையும் அவங்க எப்படி இருக்கிறாங்க, யஅலமூன லாஹிரம் மினல் ஹயாத்தித் துன்யா, வெளிப்படையாக இந்த உலக வாழ்க்கையில உள்ளவைகளைத்தான் அவர்கள் அறிந்து கொள்கிறார்கள். வஹும் அனில் ஆகிரத்தி ஹுமுல் காஃபிலூன், ஆகிரத்துடைய விஷயத்தில் அவர்கள் பொடுபோக்கானவர்களாக இருக்கிறாங்கன்னு அல்லாஹ் தஆலா சொல்றோம். அப்ப வெளிப்படையில உலகத்துல உள்ளதான் பாக்குறாங்க, அதுக்கு தான் அவங்க முயற்சி செய்யறாங்க. உலகத்துல விளங்குற விஷயம் தான் அவங்க நியமத்தா கருதுறாங்க. அப்ப நியமத்துகளை பொறுத்தவரையும் ஒன்னு வாஹிரத்தன், இன்னொன்னு பாத்தினத்தன். அது என்ன வாஹிரானவைகள் தான் நமக்கு தெரியக்கூடிய, நம்ம எதையெல்லாம் மனிதன் ஹைர் என்று நினைப்பானோ, ஒருவருக்கு நல்ல ஒரு பெரிய ஒரு தொழில் கிடைச்சு நல்ல பெரிய சேலரியோட ஒரு 50,000 திர்ஹம் சேலரி, இல்லாட்டி 1,00,000 திர்ஹம் சேலரி மாஷா அல்லாஹ் கொடுத்து வச்சால் அப்ப அதை நியமத்தை பார்க்கிறோம், அது நமக்கு கிளியரா தெரியுது. இன்னொரு ஆள் ஒரு 10 மாடியில ஒரு 20 கோடி ரூபாய்க்கு ஒரு வீடு ஒன்று கட்டிட்டார், மாஷா அல்லாஹ் சூப்பர், அவருக்கு ஒரு பெரிய நியாமத், இது வெளிப்படையா தெரியுது. ஒரு மனிதர் நல்ல ஆரோக்கியமா வாழ்றார், அவருக்கு எந்த நோயும் இல்லை, மாஷா அல்லாஹ் வெளிப்படையா தெரியுது. அப்ப இதெல்லாம் நம்ம வெளிப்படையாக தெரிஞ்சு இந்த ஹைறுகளை நாம நியமத்துன்னு தெரிஞ்சு வச்சுக்கிறோம். இரண்டாவது வகையா இருக்குது, ஒரு ஆள் ஈமான்ல உறுதியா இருக்கிறார், இது கண்ணுக்கு தெரியாது, ஆனால் இதுதான் ஆகப்பெரிய நியாமத். அல்லாஹ் தஆலா சொல்ற நேரத்தில் மக்கள் வெளிப்படையாக நியாமத்தின் ஒண்ண வச்சிருக்கிறாங்க, அதையும் சொல்கிறான். மக்களுக்கு கண்ணுக்கு புலப்படாத அல்லது ஈமானால் மட்டும் பார்க்கக்கூடிய விதமான நியாமத்துகளையும் அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப வெளிப்படையானதாக, அதே போல பாத்தினா மறைமுகமாக இருக்கக்கூடிய எல்லா வகையான அருட்கொடைகளையும் அல்லாஹ் தஆலா மனிதனுக்கு பூரணமாக என்ன செய்திருக்கிறான், கொடுத்திருக்கிறான் என்பதை நாங்க பார்க்கிறோம். ஷேக் நாசிர் சாதி ரஹிமஹுல்லா அவங்க சொல்றாங்க, மனிதனுக்கு வழங்கப்படக்கூடிய ஆகப்பெரிய நியாமத் என்ன தெரியுமா, அவனுக்கு மார்க்கம். லா அஅலம மின் நிஅமத்தி, அதாவது நிஅமத்து தீன், இந்த மார்க்கத்தினுடைய இந்த நியாமத்தை விட மிகப்பெரிய ஒரு நியாமத்து இருக்க முடியாது. ஏனென்றால் அல்லதி ஹிய மாத்தத்துல் ஃபௌஸ், அதுதான் வெற்றி பெறுவதற்கு மனிதனுடைய உண்மையான வெற்றியை தீர்மானிக்கின்ற ஒரு விஷயமாகும். ஒரு மனிதருக்கு உலகத்தில் எல்லாமே இருக்குது, ஆனா அவர் இந்த அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் அவர் இல்லை. யாரா சொல்லலாம் மாஷா அல்லாஹ், இந்த காரூனை நம்ம உதாரணத்துக்கு சொல்லலாம், அடிக்க நம்ம சொல்லுவோம். காரூனுக்கு அல்லாஹ் தஆலா நிறைய பொருளாதாரத்தை கொடுத்திருந்தான். அது எப்படின்னு சொன்னா அது மெட்டீரியலாகவே இருக்குது. அந்த பொருளாதாரத்தை பூட்டி வச்ச அந்த பொட்டிகளை, அந்த சாவிய உங்களை மிகப்பெரிய கூட்டத்துக்கு சுமக்க முடியாது என்ற அளவுக்கு அல்லாஹ் தஆலா பொருளாதாரத்தை கொடுத்தான். இவன் வெளியே வார நேரத்தில் எல்லாம் சாதாரண மக்கள் என்ன சொல்லுவாங்க, அவன் கொடுத்து வச்சவன் இன்னஹு லது ஹவ்வின் அவீம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அல்லாஹ்வுடைய மார்க்கத்தோட மறுமையை பற்றிய சிந்தனை உள்ளவங்க சொன்னாங்க, வயலுக்கும் இதை போய் நீங்க ஆசைப்படுறீங்களப்பா, இது உலகத்தில் அவனுக்குள்ள விஷயம் தானே, அல்லாஹ்வுடைய கூலி இதை விட சிறந்ததல்லவான்னு சொன்னாங்க. அப்போ வெளிப்படையாக ஒரு மனிதனுக்கு பொருளாதாரம், காசு, பணம், செல்வாக்கு அல்லது இந்த உலகத்தில் கிடைக்க வேண்டிய எல்லாமே கிடைச்சிட்டு, ஆனால் அவருக்கு மார்க்கத்துக்கு சம்பந்தம் இல்லைன்னா நாங்க அது நியாமத்துன்னு சொல்ல மாட்டோம். என் ஆகப்பெரிய நியாமத் மனித வாழ்க்கையில உண்மையான வெற்றி, ஃபமன் ஸுஹ்ஸிஹ அனின் நார் வ உத்ஹிலல் ஜன்னah, யார் நரகத்திலிருந்து தூரமாக்கப்பட்டு சொர்க்கத்துக்குள்ள நுழைவிக்கப்பட்டானோ ஃபக்கத் ஃபாஸ், அவன் தான் வெற்றி பெற்றான். அந்த வெற்றிக்குரிய அந்த ஆகப்பெரிய நியாமத் என்னன்னு சொன்னால் அதுதான் அல்லாஹ்வுடைய மார்க்கமாகும். எனவே மனிதன் வெளிப்படையாக கண்டுகொள்ளாத மனித வாழ்க்கையினுடைய உண்மையான நியாமத் என்பது அல்லாஹ் அவனுக்கு செய்திருக்கிற ஒரு தௌஃபீக், அவனுக்கு கொடுத்த மார்க்கம் தான். எனவேதான் முதலாவது மார்க்கம் என்பது மனிதனுக்கு வழங்கப்படுகிற ஆக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கு. எனவேதான் அல்லாஹ் தஆலா சொல்றான் சூரா அல் மாஇதா 3வது வசனத்துல, அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், இன்றைய தினத்திலே உங்களுக்கு உங்களுடைய மார்க்கத்தை முழுமைப்படுத்தி விட்டேன். வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி, என்னுடைய நியாமத்துகளையும் உங்கள் மீது நான் முழுமைப்படுத்தி விட்டேன். வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா, இஸ்லாத்தை உங்களுக்கு மார்க்கமாக நான் பொருந்தி கொண்டேன். இந்த வசனம் நம்ம அடிக்கடி படிக்கிற வசனம் தான். அப்ப அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்டா, வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி அப்படின்றான், என்னுடைய நியமத்துகளை, அருட்கொடைகளை உங்களுக்கு நிறைவு செய்து விட்டேன் என்று அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அல்லாஹ் தஆலா சொல்றான். எனவே ஒரு மனிதனுக்கு வழங்கப்படுகிற மிகப்பெரிய ஒரு நியமத் என்னண்டா, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தோட அவனுக்கு வாழ்ற ஒரு தௌஃபீக் அல்லாஹ் செஞ்சிட்டான். அல்ஹம்துலில்லாஹ், நான் மார்க்கத்தை நான் ஃபாலோ பண்றேன், அல்லாஹ்வுடைய தூதரை நான் ஃபாலோ பண்றேன், தொழுகையில நான் சரியா இருக்கிறேன், அல்லாஹ் எனக்கு ஏவிய விஷயங்களை வாழ்க்கையில எடுத்து நடக்கிறேன், அல்லாஹ் தடுத்த விஷயங்கள்ல நான் தவிர்த்து நடக்கிறேன் என்று ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அந்த தௌஃபீக் இருக்குமா இருந்தால்
அதுதான் அவருக்கு ஆகப்பெரிய நியாமத்தாக நாங்க பார்க்கிறோம். சஹாபாக்களோட வாழ்க்கையில நீங்க பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்துக்கே ரஹ்மத்துல் லில் ஆலமீனா இல்லையா? அந்த அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் பகல் பொழுது, வேற அறிவிப்புல இரவு பொழுதுன்னு வருது. ஒரு சந்தர்ப்பத்துல வாராங்க, அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா ரெண்டு பேரையும் பார்க்கறாங்க. கேட்கறாங்க, என்ன இந்த நேரத்துல வெளியே வந்தீங்கன்றாங்க. சொன்னாங்க, அல் ஜூ யா ரசூலுல்லாஹ், பசி தாங்கல்ல அதான் வந்தோம் அப்படின்னா. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க தெரியுமா? எவனுடைய உயிர் என்னுடைய உயிர் எவனுடைய கையில் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக எதற்காக நீங்கள் இந்த வீட்டை விட்டு வெளியே வந்தீங்களோ நானும் அதுக்கு தான் வந்தேன். அப்படின்னு அர்த்தம் என்ன? சாப்பிடுறது ஆக முக்கியமான தேவையா இல்லையா? பேசிக்கான அடிப்படை தேவை சாப்பாடு பிரச்சனை என்ற அளவுக்கு நெருக்கடியில் இருந்தாங்க. அவங்க சொல்லலுமா அவங்களுக்கு அல்லாஹ் நியாமத் செய்யலன்னு சொல்லலுமா? ஆனா அவங்க நியாமத்தை கருதலையே, அல்லாஹ்வுட மார்க்கத்தை தான் மிகப்பெரிய நியாமத்தாக கருதினார்கள். மன் அமில சாலிஹன் மின் தக்கரின் அவ் உன்ஸா, ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, சாலிஹான செயல்களை யார் செய்கிறார்களோ அவர்களுக்கு சிறந்த ஒரு வாழ்க்கையை நான் கொடுப்பேன்னு அல்லாஹ் சொல்றோம். அப்ப அல்லாஹ்வுடைய தூதருக்கு கொடுத்த சிறந்த வாழ்க்கையா இல்லையா? ஆகப்பெரிய நியாமத் அல்லாஹ்வுடைய மார்க்கம். இது விலை கொள்ளும். உலகத்தில் நமக்கு எதுவுமே இல்லை, நமக்கு அன்றாட சாப்பிடுறதுக்கே வசதி இல்லை. நம்ம அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நாங்க பின்பற்றி வாழ்றோம்டா அவர் சந்தோஷப்படுவார் தெரியுமா? எனக்கு எதுவுமே கிடைக்கலனாலும் ரப்புல் ஆலமீன் இந்த மார்க்கத்துல என்ன வாழ வச்சுக்கிறான். எத்தனை பேர் இதை ஞாபகத்தில் நினைக்கிறோம்? சில ஈமானிய சில முஸ்லிம்கள் சில ஆட்கள் பலவீனமாவாங்க, எனக்கு ஒன்றுமே இல்லப்பா லைஃப்ல நான் பட்டு தோல்விங்கிறாங்க. என்ன இப்ப தோல்விங்க? ரசூலுல்லாஹ்வுடைய மானி பொருளாதாரத்துல பின்னிக்கிறா, டெய்லி சாப்பிடுறதுக்கு வழி இல்லாம இருக்கிறா, இல்ல பட்டு தோல்வி தான். இதெல்லாம் அல்லாஹ்வுடைய அந்த நியாமத்துகளுக்கு நன்றி கெட்ட வார்த்தை. இதெல்லாம் நான் வாழ்க்கையில சக்சஸ் இல்லை, எனக்கு வாழ்க்கையில் அது இல்லை என்ன நம்ம பார்க்கறதெல்லாம் நம்மகிட்ட என்ன எல்லாம் இல்லையோ அதெல்லாம் பார்க்கிறோம். நாம எதை பார்க்கறல? அடே அல்லாஹ் நமக்கு கண்ணை தந்திருக்கிறானே, நம்மள சிந்தனையை ஒழுங்கா நம்மளை வேலை செய்ய வச்சுக்கிறானே, நம்மள பூமியில நடக்க வச்சுக்கிறானே, இதெல்லாம் இல்லாம எத்தனை பேர் இருக்கிறான்? அல்ஹம்துலில்லாஹ் நம்மளை பேச வச்சிருக்கிறானே. எரும மாட்டுக்கு எவ்வளவு பெரிய நாவு, நமக்கு சின்னொரு நாவு அல்லாஹ் தெளிவா பேச வச்சுக்கிறானே. அப்ப நமக்கு தந்த நியாமத்துகளை நம்ம யோசிக்கும் போது, அதனால ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ் உங்களுக்கு செஞ்ச நியாமத்துகளை நீங்க பார்க்கணும்னு சொன்னா உங்களுக்கு கீழே உள்ளவங்களை பாருங்க. இது நீங்க நினைக்கலாம் நாங்க மட்டும் கீழே உள்ளவங்களை பார்த்தா மேலவங்களும் இருக்கிறாங்க. உலகத்துல எந்த ஒரு பெரிய நபரா இருந்தாலும் சரி அவருக்கு கீழே உள்ளவங்களை தான் பார்த்து ஆகணும். என்ன காரணம் தெரியுமா? இந்த உலகத்துல எந்த உதாரணமா ஒரு பெரிய பணக்காரன் அவர் என்ன பாக்குறாரு, என்ன கிட்ட 5-6 கோடி தானே இருக்குது, அந்த அவர் 20 கோடி வச்சிருக்காரு. ஒருத்தன் பார்த்தா உலகத்துல முடிவு இருக்குமா? இல்ல. அல்லாஹ்க்கு நீங்க உங்களுக்கு அல்லாஹ் செஞ்ச நியாமத்துகளை நீங்க சரியா விளங்கணுமா இருந்தா உங்களுக்கு கீழே உள்ளவங்களை பாருங்கன்னா சஹீஹ் முஸ்லிம் இந்த செய்தி பதிவாகி இருக்குது. எனவே கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா ஆகப்பெரிய நியாமத்து நமக்கு தந்திருப்பது என்னண்டா அல்லாஹ்வுடைய தீனுல் இஸ்லாம். அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்டா, ஒரு மனிதன் அல்லாஹ்விடத்துல வெற்றி பெறணுமா இருந்தா இந்த மார்க்கம் இருக்கணும். வமை யப்தகி கைரல் இஸ்லாமி தீனன், இஸ்லாம் அல்லாத ஒன்றை உங்களில் யார் மார்க்கமாக தேடுகிறாரோ ஃபலன் யுக்பல மின்ஹு, அது அவரிடமிருந்து ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. வஹுவ ஃபில் ஆகிரத்தி மினல் காசிரீன், ஆகிரத்தில நஷ்டவாளிகளில் உள்ளவராக அவர் இருப்பார். அப்ப தீன் இல்லைண்டா மனிதனுக்கு வெற்றி பெற முடியாது. அப்ப எதை இழந்தால் மனித வாழ்க்கையில வெற்றி இல்லையோ அது கிடைக்கிறதான் ஆகப்பெரிய நியாமத்துன்றதை நாங்க பார்க்கணும். இது அல்லாஹு தஆலா சூரா ஆல இம்ரான்ல 85வது வசனத்துல சொல்றோம். இதே மாதிரி சூரா அல் ஹுஜராத்ல 49வது அத்தியாயத்துல 17வது வசனத்துல அல்லாஹ் ஒரு செய்தி சொல்றோம். என்னன்னு சொன்னா, யமுன்னூன அலைக அன் அஸ்லமு, அதாவது அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்பதற்காக உங்களுக்கு உபகாரம் செய்ததாக சொல்கிறார்கள். சிலவங்க சொல்லுவாங்களே, அல்மனார் பயானுக்கு வாங்கன்னு நம்ம கூப்பிடுறோம், பயானுக்கு வாரீங்க, எதுக்காக வாரீங்க? இந்த சபைக்கு நம்ம வந்தா வானவர்களோட நம்ம உட்கார்றதுக்கான சந்தர்ப்பம் கிடைக்குது, அல்லாஹ் தன்னுடைய ரஹ்மத்துல நம்மளை சேர்க்கிறான். மன் சலக தரீகன் யல்தமிசு ஃபீஹி இல்மன் ஸஹலல்லாஹு லஹு தரீகன் இலல் ஜன்னah, யார் அறிவை தேடுவதற்காக ஒரு பாதையில பயணம் செய்றாரோ அல்லாஹ் சொர்க்கத்துக்குரிய பாதையை லேசாக்குவான். இந்த மாதிரியான இல்முடைய மஜ்லிஸ்கள் அல்லாஹ் நமக்கு பரக்கத்து தருவான், நமக்கு மன்னிப்பு தருவான். வானவர்கள்ட்ட அல்லாஹ் நம்மளை பத்தி பெருமையா பேசுவான். இதுக்கு தான் நம்ம வாரோம். இது யாருக்கு நன்மை? நமக்கு தான் நன்மை. ஒரு ஆள் சொல்ல, நான் பயானுக்கெல்லாம் வந்துட்டு தானப்பா இருக்கிறேன்னு அதை என்னமோ அட்வான்டேஜா நம்மள்கிட்ட சொன்னாலோ அல்லது மற்றவங்ககிட்ட சொன்னாலோ இது நீங்க அல்லாஹ் கிட்ட தான் சொல்லணும். அல்லாஹ் உங்களுக்கு செஞ்சு, அல்லாஹ் உங்களுக்கு நன்மை செய்யறான்.
நீங்க தான் உங்களுக்கு நன்மை சம்பாதிக்கிறீங்க. அல்லாஹ் தஆலா சொல்றான், இஸ்லாத்துக்கு வந்ததை ஏதோ உங்களுக்கு உபகாரம் செய்ததாக அவர்கள் சொல்கிறார்கள். அல்லாஹ் சொல்றான், குல் லா தமுன்னு அலைய இஸ்லாமக்கும், நீங்க இஸ்லாத்துக்கு வந்ததை நீங்க எனக்கு உபகாரம் செய்யற மாதிரி நீங்க சொல்லாதீர்கள். பல் அல்லாஹு யமுன்னு அலைக்கும், மாறாக அல்லாஹ் தான் உங்களுக்கு என்ன செய்திருக்கிறான், உபகாரம் செய்திருக்கிறான். விளங்குதா சொல்லுது. நாங்களும் உங்களோட ஜமாத்துல அனுப்ப இருக்கிறோம், நாங்களும் தௌஹீதத்தால பின்பற்றுறோம். அதாவது இந்த ஜமாத்துகள்ல இயக்கங்கள்ல போய் இதை பேசுவாங்க, நாங்களும் உங்களோட இருப்போம்னா அப்ப என்ன நீங்க எங்களுக்காக இருக்கிறீங்க இல்ல, நீங்க அதாவது சொல்லுவாங்களே அந்த அதாவது கரும்பு தின்ன கைக்கூலி வேணுமான்னு கேட்கிற மாதிரி, நீங்க அல்லாஹ் இடத்துல நன்மை எதிர்பார்க்கிறீங்க, அல்லாஹ் உங்களுக்கு உபகாரம் செய்திருக்கிறான், இந்த உபகாரத்தை நீங்க எங்களுக்கு செஞ்சதாக சொல்லாதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப அல்லாஹ் சொல்றான், யமுன்னு அலைக்கும், அல்லாஹ் உங்களுக்கு உபகாரம் செய்திருக்கிறான், அன் ஹதாக்கும் லில் ஈமான், ஈமானுடன் வாழ்வதற்கு உங்களுக்கு வழிகாட்டியதே அல்லாஹ் உங்களுக்கு செய்திருக்கிற உபகாரமாகும். இன் குன்தும் சாதிகீன், நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தா நீங்க இதை தெரிஞ்சு கொள்வீங்க. அப்ப இஸ்லாத்துக்கு வந்தா நீங்க ஏதோ எங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாதிரி நீங்க பேசாதீங்க, அல்லாஹ் ஈமானை கொண்டு உங்களுக்கு உதவி செய்திருக்கிறான். ஆகவே மனிதனுக்கு கிடைக்கிற ஆகப்பெரிய நியாமத்து அந்த ஈமான் அப்படின்றத நாங்க பார்க்கிறோம். அதாவது இப்னு கய்யிம் ஜௌஸிய்யா ரஹ்மஹுல்லாஹ் அவங்க தன்னுடைய பதாயில் ஃபவாயிதுல சொல்றாங்க, 3ஆம் பாகத்துல 9ஆம் பக்கத்துல சொல்றாங்க, இன்ன அஅதமன் நிஅமி அல் இக்பாலு அலல்லாஹ், மனிதனுக்கு கிடைக்கிற ஆகப்பெரிய மகத்தான நியாமத் என்னன்னு சொன்னால் அவர் அல்லாஹ்வின் பக்கம் தன்னை முன்னோக்குவதாகும். அல்லாஹ்வின் பக்கம் நீங்க போயிட்டீங்கன்னு சொன்னா அதுதான் வாழ்க்கையில நீங்க அடைஞ்ச ஆகப்பெரிய வெற்றி. அல்லாஹ் உங்களுக்கு தரக்கூடிய ஆகப்பெரிய தௌஃபீக். நீங்க அல்லாஹ்விடத்தில் எதை கேட்கணும், யா அல்லாஹ் எனக்கு காசத்தா, பொருளாதாரத்தை தா, அதத்தா இதைத்தான் கேட்கறத விட, யா அல்லாஹ் எனக்கு நேர் வழியை தந்துரு, யா அல்லாஹ், யா அல்லாஹ் எனக்கு நரகத்தை விட்டு பாதுகாத்துரு, யா அல்லாஹ், யா அல்லாஹ் எங்களை இந்த நேர் வழியில உறுதிப்படுத்தி, யா அல்லாஹ், யா அல்லாஹ் எங்களை பாவங்களை மன்னிச்சிரு, யா அல்லாஹ். இந்த மார்க்கத்துல இருக்கிறதுக்கு நீங்க அல்லாஹ்விடத்துல கேளுங்க, அல்லாஹ் உங்களுக்கு செய்கிற ஆகப்பெரிய தௌஃபீக் அதுதான் என்பதை முதலாவது தெரிஞ்சு கொள்ளும். இதே மாதிரி அல்லாஹ் தஆலா மனிதனுக்கு வழங்கி இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் வழங்கக்கூடிய வாழ்வாதாரம், இந்த உலகத்தில் வழங்கக்கூடிய உணவு வசதிகள் வாய்ப்புகள், அல்லாஹ் தன்னை வணங்க சொல்ற இடத்துல கூட என்ன சொல்றான், யா அய்யுஹன்னாஸ், மனிதர்களே, உஅப்து ரப்பக்கும் அல்லதி ஹலகக்கும், உங்களை படைத்த ரப்பை நீங்கள் அவனை வழிபடுங்கள், அவனை வணங்குங்கள், அவன் உங்களை படைத்திருக்கிறான். வல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன், உங்களுக்கு முன்னுள்ளவர்களையும் அல்லாஹ் படைத்திருக்கிறான், நீங்கள் அவனையே வணங்குங்கள், இறைச்சம் உள்ளவர்களாக நீங்கள் ஆகுவதற்காக வேண்டி. அல்லதி ஜஅல லக்குமுல் அர்த ஃபிராஷா, பூமியை உங்களுக்கு அல்லாஹ் விரித்து தந்திருக்கிறான். வஸ்ஸமாஅ பினாஅ, வானத்தை உங்களுக்கு முகடாக அமைத்திருக்கிறான். வஅன்ஸல மினஸ் ஸமாஇ மாஅன், வானத்திலிருந்து அல்லாஹ் தஆலா உங்களுக்கு மழையை இறக்குகிறான். ஃபஅக்ரஜ பிஹி மினஸ் ஸமராத்தி, உங்களுக்கு கனிவர்க்கங்களை அல்லாஹ் தஆலா வெளியாக்குகிறான் அந்த மழையை கொண்டு. ரிஸ்கல் லக்கும், அல்லாஹ் உங்களுக்கு உணவாக இதையெல்லாம் வழங்குகிறான். ஃபலா தஜஅலு லில்லாஹி அந்தாதா, இவ்வளவு உங்களுக்கு பண்ற ரப்பு, இவ்வளவு அருட்கொடைகளை உங்களோட வாழ்க்கையில தரக்கூடிய அல்லாஹ்வை விட்டுட்டு நீங்க வேற ஒருவனை வணங்கலாமா? மழையை உங்களுக்கு தந்து, உங்களுக்கு பயிர் பட்சிகளை விளைய வச்சு, உங்களுக்கு ரிஸ்க் ஆகாரத்தை தாரா, அதுக்குரிய எல்லா வசதிகளையும் அல்லாஹ் உங்களுக்கு செய்து தரும் போது அல்லாஹ் சொல்றான், இவ்வளவு செய்யற அல்லாஹ்வை விட்டு போட்டு அல்லாஹ் அல்லாதவைகளை நீங்கள் அழைக்கலாமா? அது ஒரு நியாயமான விஷயமா? நீங்க சாதாரணமா எடுத்து பாருங்க, நாம திருமணம் முடிச்சு நம்மளோட மனைவிக்கு தேவையான விஷயங்களை எல்லாம் நம்ம செஞ்சு கொடுக்கிறோம். நம்ம மனைவி என்ன செய்யறாங்கன்னா, நம்ம எல்லாமே செஞ்சு கொடுத்துக்கிறோம். அடுத்த வீட்டுல ஒரு யார் ஒரு சம்பந்தம் இல்லாத ஒரு ஆளுகிட்ட எனக்கு ஒரு பட்டுப்புடவை வாங்கி தாங்கன்னு கேட்கறாங்கன்னு வச்சுக்கொள்வாங்க. ஒரு சரியான ஒரு மூமின் ஏத்துக்கொள்வாங்களா? ஒரு வாப்பாட்ட அவங்களுக்கு உரியவங்கிட்ட கேட்கறது நான் சொல்லல, சம்பந்தம் இல்லாத ஆளுகிட்ட கேட்டா, அடே இவ்வளவு செஞ்சுக்கிற, என் மனைவிக்கு நான் என்ன செய்யல, என்ன வீடு வேணுமா, வசதி வேணுமா, எல்லாமே செஞ்சு கொடுத்துக்கிறேன், ஆனா இவங்க போய் இப்படி கேட்டாங்களே, நமக்கு எவ்வளவு மன உளைச்சல் ஆயிக்கும். படைச்ச ரப்புல் ஆலமீன் அந்த மனுஷனை படைச்சு அவனுக்கு தேவையானதை கேட்காமலே அவனுக்கு கொடுத்து இந்த உலகத்துல வாழ்றதுக்கான எல்லா வசதிகளையும் செய்து கொடுத்த அல்லாஹ் அவனை விட்டு போட்டு இன்னொரு ஆளை கூப்பிடுறது அல்லாஹ் விரும்புவானா? அல்லாஹ் தஆலா இந்த நியமத்தை சொல்றான், இப்படி எல்லாம் நான் செஞ்சுக்கிறேன் பாருங்க. அதே மாதிரி சூரா லீலாஃபி குரைஷ் இந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் தஆலா இந்த குறைஷிகளுக்கு செஞ்ச நியமத்துகளை சொல்றான். அல்லாஹ் தஆலா அந்த யானைப்படையை அழிச்சு அந்த காபத்துல்லாவை காப்பாத்தினான். அதுக்கு பின்னால என்ன நடந்தது அவங்களுக்கு? அதாவது காபத்துல்லாவை குறைஷிகள் தான் என்ன செஞ்சாங்க, பராமரிச்சாங்க. அல்லாஹ் தஆலா குறைஷிகளுக்கு உதவி செய்யும் முகமாக அல்லாஹ்வுடைய இல்லத்தை காப்பாத்துறதுக்கு யானைப்படையை என்ன செஞ்சான்,
அழிச்ச உடனே அந்த அரபு தீபகற்பத்துல குறைஷிகளை பத்தி ஒரு நல்ல ஒரு மரியாதை உண்டாயிட்டு. ரெண்டாவது பயங்கரம், இவங்க சாதாரணமான ஆட்கள் இல்லப்பா, இவங்கள கை வச்சா யானைப்படை வந்துடும், அல்லாஹு தஆலா யானைப்படையை அழிச்சானே, அல்லாஹு தஆலா நம்மளை அழிச்சிருவான் என்று குறைஷிகள் மேல அந்த அரபுலகத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு மரியாதை ஏற்பட்டு, அதனால அவங்க சுதந்திரமாக வியாபாரம் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து, வியாபாரத்துக்கு போனா பயம் இல்லை, ஏன்னா அப்பா இவங்க கை வச்சிருவானா, இவங்க யார் தெரியுமா, இவங்க தான் இந்த யானைப்படையை அழிச்சு கோஷ்டி, அந்த மாதிரியான ஒரு நிலையை அல்லாஹ் உண்டாக்கினான். அதுக்கு பிறகுதான் அல்லாஹு தஆலா அவங்களுக்கு இந்த கோடைகால மாரிகால அந்த வியாபார பயணம் அவங்களுக்கு லேசா போச்சு. அல்லாஹ் அடுத்த வசனத்துல தொடர்ந்து சொல்றான், உங்களுக்கு அதாவது 2 வியாபாரங்களை அல்லாஹு தஆலா விருப்பமாக்கினான் அல்லாஹ் சொல்லிட்டு அந்த நியமத்துகளை எல்லாம் சொல்றான். அல்லாஹ் சொல்லி போட ஒரு விஷயம் சொல்றான், ஃபல்யஅ்புது ரப்ப ஹாதல் பைத், அவர்கள் இந்த வீட்டை காப்பாத்துற அந்த யானைப்படையை அழிச்சதுனாலதான் உங்களுக்கு அல்லாஹு தஆலா மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பை தந்தான். அப்படிப்பட்ட அந்த ரப்ப, அந்த வீட்டினுடைய ரப்பை நீங்கள் வணங்குங்கள். அல்லதி அத்அமஹும் மின் ஜூ, அவன் பசியோடு இருந்த உங்களுக்கு உணவளிக்கிறான். வஆமனஹும் மின் கௌஃப், அச்சத்தில் இருந்த உங்களுக்கு பாதுகாப்பு தந்தான். அப்ப பசியை போக்கியவன், உங்களது பயத்தை போக்கியவன் அந்த ரப்பு, அந்த ரப்பை நீங்க வணங்குங்க என்று அல்லாஹு தஆலா நியமத்தை சேர்த்து சொல்றான். இப்படி எல்லாம் உங்களுக்கு செஞ்சேன்ப்பா, உங்களை சுத்தி உள்ளவங்க உங்களை காவு கொள்ற நிலைமையில இருந்த நேரத்தில், உங்களை எதிரிகள் உங்களை அழிப்பாங்கன்னு பயந்து கொண்டிருந்த நேரத்தில் அல்லாஹ் இவ்வளவு பெரிய நியமத்தை உங்களுக்கு செஞ்சிருக்கிறான். நீங்க அல்லாஹ்வை வணங்குங்க. அல்லாஹு தஆலா செய்த நியமத்துகளை அல்லாஹ் ஞாபகப்படுத்துகிறான். அல்லாஹ் குர்ஆன்ல நிறைய இடங்களை இதை சொல்லி காட்டுறான். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்கள், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சுனன் திருமதியில் இந்த செய்தி பதிவாக இருக்குது. அதாவது உங்களில் யார் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் அஸ்பஹ மின்கும் ஆமினன் ஃபீ சிர்பி, யார் தன்னுடைய குடும்பத்தினரிடையே பாதுகாப்பாக அவர் இருக்கிறாரோ, அவருக்கு அன்றைய உணவு அவருக்கு கிடைக்குதோ, அதே அவர் இந்த உலகத்திலே முழு உலகமும் அவருக்கு வழங்கப்பட்டதுக்கு சமனாக அவர் மாறிவிடுகிறார். பாதுகாப்பாக அவர் வீட்டில் இருக்கிறாரு, அவருக்கு அன்றைய சாப்பாடு அவருக்கு கிடைக்குது, அவருக்கு உடம்புல ஆரோக்கியமாக அவர் அன்றைய தினத்தில் இருக்கிறார்டா, முழு உலகமும் அவருக்கு கிடைச்ச மாதிரி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சுனன் திருமதியில் இந்த செய்தி பதிவாக இருக்குது. அப்ப இதுல சுருக்கம் என்னன்னு சொன்னால், அல்லாஹு தஆலா முதலாவது நான் சொன்னேன், இஸ்லாம் என்கிற இந்த மார்க்கத்தை அல்லாஹு தஆலா மிகப்பெரிய நியமத்தா சொல்றான். ஈமான், நேர்வழி, ஹிதாயத், இதுதான் ஒரு மூமின் அடைகிற ஆகப்பெரிய வெற்றி. அல்லாஹ் வழங்கக்கூடிய நியமத்துகளிலே மிக பிரதானமானதாக இருக்கிறது என்றதை பார்த்தோம். இது இரண்டாவது நாங்க என்ன பார்த்தோம், அல்லாஹு தஆலா மனிதனுக்கு ரிஸ்கை கொடுக்கிறான், வாழ்வாதாரத்தை அல்லாஹு தஆலா லேசா வழங்குறான். அதே மாதிரி அடுத்த ஒரு விஷயம் தான் அல்லாஹ் சொல்றான், வல்லாஹு அஹ்ரஜக்கும் மின் புதூனி உம்மஹாத்திக்கும், அல்லாஹு தஆலா தான் தாயினுடைய கருவறையிலே அவன் உங்களை வெளியாக்கினான். லா தஅலமூன ஷைஅன், நீங்கள் எதுவுமே தெரியாதவர்களாக இருந்தீங்க. பிறந்து நீங்க இருந்த நேரத்துல உங்களுக்கு எதுவுமே தெரியாது. உங்களை சுத்தப்படுத்துறதுக்கு உங்களுக்கு ஒரு தாய் வேணும். உங்களுக்கு எந்த அறிவும் இல்ல, சிந்தனையும் இல்ல, பேச தெரியாது. குழந்தையாக நீங்கள், பட்சியாக நீங்கள் தாயினுடைய அந்த கருவிலிருந்து நீங்க வெளியே வந்தீங்க. எதுவுமே தெரியாம இருந்த போது வஜஅல லக்குமுஸ் ஸம்அ வல் அப்ஸார், உங்களுக்கு கேள்வியையும் உங்களுக்கு பார்வையும் அல்லாஹு தஆலா தந்தான். வஜஅல லக்குமுஸ் ஸம்அ வல் அப்ஸார் வல் அஃஇதா, அல்லாஹ் உங்களுக்கு உள்ளத்தையும் அல்லாஹு தஆலா ஏற்படுத்தினான். லஅல்லக்கும் தஷ்குரூன், இதெல்லாம் அல்லாஹ் ஏன் சொல்றான்டா, நீங்கள் நன்றி உள்ளவர்களாக நீங்க இருக்கும். முதலாவது விஷயம் என்னண்டா, அல்லாஹ் நமக்கு இப்படி எல்லாம் செஞ்சிருக்கிறானேன்றதை யோசிக்கணும். நம்ம பார்க்கிறது, அல்லாஹ் எனக்கு என்ன செஞ்சான், எனக்கு தான் பெருசா பொருளாதாரம் இல்ல, எனக்கு அது இல்ல, இது இல்ல, எனக்கு வாகனம் இல்ல, எனக்கு வீடு இல்ல, இதை பார்க்கப்படாது. குழந்தையாக நாம் இருந்த போது அல்லாஹ் உதாரணமா பிறந்த நேரத்தில் உங்களோட சிந்தனைகள்ல வளர்ச்சிக்கு இல்லை, உங்களால பேச முடியாது, உங்களோட வேலையை உங்களால செய்ய முடியாது. இதே நிலையில ஒரு 50 வருஷம் நீங்க வாழ்ந்திருந்தா உங்களோட நிலைமை யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் தஆலா உங்களோட சிந்தனையை வளர்த்தான், உங்களுடைய தேவைகளுக்கேற்ப உங்களை இயங்குறதுக்கான சக்தியை தந்தான், உங்களோட பார்வையை தெளிவாக்கினான். இப்படி உங்களுக்கு எல்லாவற்றையும் அல்லாஹ் தஆலா தந்திருக்கிறான். ஏன் அல்லாஹ் இதை சொல்றான்டா, இதையெல்லாம் நீங்கள் சிந்திக்க வேண்டும். லஅல்லக்கும் தஷ்குரூன், நீங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கணும் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். எனவே கண்ணியமானவர்களே, அல்லாஹ் மனிதனுக்கு செய்த நியமத்துகளை நிறைய ஞாபகப்படுத்துகிறான். ஞாபகப்படுத்தி விட்டு சொல்றான், இதெல்லாம் ஏன் சொல்றான் தெரியுமா, நீங்கள் இதை வாழ்க்கையில் சிந்திக்க வேண்டும். அடுத்தது நீங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவர்களாக வாழ வேண்டும். அலம் நஜஅல் லஹு ஐனைன், உங்களுக்கு 2 கண்களை தரலையா, வ லிசானன் வ ஷஃபத்தைன், ஒரு நாவையும் 2 உதடுகளையும் உங்களுக்கு தரலையா, வ ஹதைனாஹுன் நஜ்தைன், அல்லாஹ் தஆலா சொல்றான், கண்ணை தரலையாப்பா, நீங்க ஒன்றுமே இல்லைன்னு சொல்றீங்களே,
அல்லாஹ் உங்களுக்கு பார்வையை தந்திருக்கிறாங்க. எத்தனை பேருக்கு பார்க்க முடியாம இருக்காங்க, கண் இருக்குது ஆனா பார்வை இழந்து போயிருக்கிறாங்க. சில நியாமத்துகளை நம்ம எப்ப விளங்குவோம்டா அது இல்லாம போனாதான் தெரியும். அல்லாஹு தஆலா தாய் தந்தையை ஒரு நியாமத்துன்னு சொல்றோம். சொர்க்கம் போறதுக்கான ஒரு பெரிய ஒரு வழிதான் ஒரு தாயோ தந்தையோ நம்மளோட இருந்து அவங்களுக்கு கண்ணியப்படுத்தி அவங்களை நாம பராமரிச்சு அல்லாஹ் அதன் மூலமா நமக்கு சொர்க்கத்தை தரோம். ஆனா தாயும் தகப்பன் இருக்கிற வரைக்கும் நாங்க என்ன செய்ய மாட்டோம், பாப்பா மதனே அப்படின்ற கணக்கு இல்லாம இருப்போம். எப்ப நம்ம தாயோ தந்தையோ நம்மளை விட்டு மறைஞ்சு போனதுக்கு பிறகு இவ்வளவு ஒரு நியாமத்தை நம்ம இழந்துட்டோமே. ஒரு வாப்பா இல்லையே, அவர் கண்டிக்கும் போது நமக்கு சில போது கோபம் வந்தது, அவர் நமக்கு ஏதாவது ஒரு புத்திமதி சொல்ற நேரத்துல நாங்க அதை சரியா கேட்கலையே, அவர் நமக்கு நன்மையை நாடுற நேரத்துல அந்த நன்மையை நம்ம புரிஞ்சு கொள்ளாம நடந்தமே என்று நமக்கு மன கவலையா இருக்கும். அது இல்லாம போனா தான் ஒரு தந்தை எவ்வளவு ஒரு நியாமத்துன்றதை நாங்க புரிஞ்சு கொள்ளலாம். அப்ப மனித வாழ்க்கையில நம்ம நிறைய விஷயங்கள் நமக்குள்ள இருக்கும் போது நம்ம கண் நல்லா பார்த்து விடுகிறோம், நமக்கு அதுல அருமை தெரியாது, நமக்கு ஒன்றுமில்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். அந்த கண் இல்லாம போனா விளங்கும் அல்லாஹ் இவ்வளவு ஒரு நியாமத்தையா எனக்கு தந்திருந்தான். சாதாரணமாக கண்ணாடி பாவிக்காதவங்க கண்ணாடி பாவிக்க ஆரம்பிக்கும் போது அந்த இயற்கையாக அந்த பார்த்த அந்த பார்வை, கண்ணாடி இல்லாம நம்ம வாழ்ந்த வாழ்க்கை எவ்வளவு நல்லா இருந்தது. இப்ப நம்ம எக்ஸ்ட்ரா ஒண்ணு சுமக்க வேண்டிக்குது. அப்ப அல்லாஹ்வுடைய நியாமத்தை அல்லாஹ் சொல்றான், அலம் நஜஅல் லஹு ஐனைன், ரெண்டு கண்களை உங்களுக்கு தரலையா, வ லிசானன், நாவ தரலையா நல்லா சொல்ல. அந்த நாவால நீங்க எவ்வளவு பேசுறீங்க, உங்களுக்கு மத்தியில அழகா பேசுறேன், எனக்கு பேசவே முடியாதுண்டா, எவ்வளவு மன உளைச்சலுக்கு நான் ஆளாகுவேன். அல்லாஹ் சொல்ல நாவ தரலையாப்பா. யாரா சொல்றான் நான் ஒரு ரூபா தாரேன், என்ன நாவு பிரச்சனை ஆகிக்குது கலட்டி தாங்க அப்படின்னு நம்ம கொடுப்போமா? கொடுக்க மாட்டோம். அவ்வளவு பெரிய நியாமத்தை நமக்கு இருக்குது. ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம், சில நேரத்துல நமக்கு அல்லாஹ் என்ன செஞ்சுக்கிறான்னு நினைக்கிறோமா இல்லையா? அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்ப அல்லாஹ் சொல்றான். அதே மாதிரி அல்லாஹ் இன்னொரு விஷயம் சொல்றான். இந்த மனிதனுடைய ஆரம்பத்தை சொல்ற நேரத்துல இப்ப ஒரு உதாரணமா ஒரு ஆள் இருக்கிறார், அவருக்கு ஒரு உங்களுக்கு ஒரு 40 வயசு இருப்போம், அப்பமா ஒரு 35, ஒரு 40 வருஷத்துக்கு முன்னுக்கும் நீங்க எங்க இருந்தீங்க? ஆன்சர் இருக்குதா? இல்ல தானே? நீங்க டிஎன்ஏ அது இது என்ன சொல்லணும், நான் டிஎன்ஏ ஆயிருந்தேன் அதெல்லாம் சொல்லணும். ஆனா நம்ம இல்லையே. அல்லாஹ் சொல்றான், ஹல் அத்தா அலல் இன்சானி ஹீனும் மின தஹர், மனிதனுக்கு ஒரு காலம் இல்லை இருக்கலையா, மனிதனுக்கு ஒரு காலம் வரலையா, லம் யகுன் ஷைஅம் மذ்குரா, அவன் என்ன இப்போ உதாரணமா நான் ஒரு வயசுல என் பேர் இருக்குன்னு சொல்லலாம், 2 வயசுல சொல்லலாம், 10 வயசுல ஸ்கூலுக்கு போறான்னு சொல்லலாம். இப்ப எனக்கு ஒரு 45 வயசு 50 வயசுண்டா ஒரு 60 வருஷத்துல நான் யாருண்டா சொல்றதுக்கு ஒன்றும் இல்லையே. அல்லாஹ் சொல்றான் சொல்றதுக்கு எதுவுமே இல்லையே. மனிதன் தான் என்னவென்று சொல்ல முடியாத ஒரு நிலைமையில மனுஷன் இருந்தான். அல்லாஹ் சொல்றான், லம் யகுன் ஷைஅம் மذ்குரா இன்னா خلقنا الانسان من نطفة امشاج, ஆண் பெண் கலப்பு இந்திரியத்திலிருந்து நாம் மனிதனை படைத்தோம், அவனை சோதிப்பதற்காக. ஃபஜஅல்நாஹு ஸமீஅன் பஸீரா, அவனுக்கு நாங்கள் கேள்வியையும் பார்வையையும் நாங்கள் ஏற்படுத்தினோம். இன்னா ஹதைனாஹு ஸபீல், மனிதனுக்கு நாங்கள் பாதையை காட்டினோம். இம்மா ஷாக்கிரன் வ இம்மா கஃபூரா, ஒன்று அவன் நன்றி உள்ளவனாக வாழ முடியும், இல்லைன்னா நன்றி கெட்டவனா வாழலாம். எந்த லிஸ்ட் விரும்பினதை செய். நன்றி உள்ளவனாக வாழ்றா என்னது, அல்லாஹ் நமக்கு இவ்வளவு ஞாபகத்தை வச்சுக்கிறானப்பா, இந்த உலகத்தில் எவ்வளவு நல்ல வாழ வச்சுக்கிறான், நம்மளை பேச வச்சுக்கிறான், நம்மளை நடக்க வச்சுக்கிறான், நமக்கு தூங்குறோமே. சில ஆட்களுக்கு தூக்கம் வரல, எவ்வளவு பிரச்சனை தெரியுமா? 3 நாளா ஒழுங்கான தூக்கம் இல்லப்பா, டென்ஷன் ஆயிக்குது, டிப்ரெஷன் ஆயிக்குது, அந்த கவலை ஆயிக்குது. தூக்கம் இல்லாட்டி நம்ம எவ்வளவு கஷ்டப்படுறோம். அல்லாஹ் தூக்கத்தை ஒரு இளைப்பாறுதலாக வச்சுக்கிறேன்னு சொல்றானா இல்லையா? அப்ப மனித வாழ்க்கையில நீங்க எந்த பக்கம் நினைச்சு பார்த்தாலும், நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், நான் ஒரு கட்டுரை ஒன்று வாசிச்சேன். இந்த மனிதன் சாப்பிடுற சாப்பாடு செமிஃபாட் அடையுது. நம்ம சாப்பிடுறோம், எடுத்து சாப்பிட்டு நம்ம கையில சாப்பிட்ட உடனே அது உள்ள போகுது, அது தேவையான இடத்துக்கு செமிஃபாட் அடையுது, அதுக்கு தேவையான ஊட்டச்சத்து, அகத்துறிஞ்சல், இன்சுலின், அது இது நிறைய பிரச்சனை உள்ள நடக்குது. இந்த வேலையை அல்லாஹ் மனிதனுக்கு இயற்கையா வச்சுக்கிறான். இத அல்லாஹு தஆலா இத இயற்கை இல்லாம ஒரு செயற்கையா நீங்க கற்பனை பண்ணுங்க. உள்ளுக்குள்ள போய் செமிபாட்டுக்கு ஒரு கொஞ்சம் பேர் ஆட்கள் நிக்கணும், அது சாப்பாடு எடுக்கிறது, அரைக்கிறது, அந்த சக்தி உறிஞ்சிறதுக்கு இதை மாதிரி மனுஷன் செய்யற மாதிரி ஒரு ஃபேக்டரி இதுல யோசிச்சு பார்த்தா எத்தனை பேர் உள்ள வேலை செய்யணும். அல்லாஹ் அதை சும்மா நீங்க சாப்பிடுறத அல்லாஹு தஆலா எவ்வளவு அழகா அதை செய்யறான் பாருங்க, சுப்ஹானல்லாஹ். அப்ப நாங்க இதை யோசிக்கிறதில்ல, நமக்கு அல்லாஹ் என்ன செஞ்சுக்கிறான், அடே நமக்குள்ள நடக்கிற நம்மட இருதயம் சரியா வேலை செய்து பாரு, அது அல்லாஹ்வுடைய நியாமத்து இல்லையா? நம்மட ரத்த நாளங்கள் சரியா ஒன்றுமில்லை, ஒரு மினி செகண்ட் நமக்கு போகுது, நம்மட நரம்புல ஒரு சின்ன சுழுக்கு நம்மட வாழ்க்கையை மாறி போயிடும். நிறைய பேரை பார்க்கிறோம், நல்லா இருப்பாங்க, ஆனா சிந்தனை கோளாறு, அவங்களோட மனநிலை சரியில்லை, அல்லது அவங்களுக்கு பைத்தியம் முடிச்சுன்னு சொல்லுமே, அந்த மாதிரி அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்ப அல்லாஹு தஆலா அந்த உலகத்துல நமக்கு கேள்விய, பார்வைய, சிந்தனைய அல்லாஹ் சொல்றான், வலகத் கர்ரம்னா பனி ஆதம்ன்றான். இந்த ஆதமுடைய சந்ததிகளை நாங்கள் கண்ணியப்படுத்தி விட்டோம், சிறப்பித்திருக்கிறோம்.
ஃபஹமல்நாஹும் ஃபில் பர்ரி வல் பஹர், தரையிலும் கடலிலும் அவர்களை நாம் சுமந்து செல்கிறோம். வரஸக்நாஹும் மினத் தய்யிபாத், நல்லவைகளை அவர்களுக்கு சாப்பாடா கொடுக்கிறோம். வஃபத்தல்நாஹும் அலா கஸீரின் மிம்மன் ஹலக்னா தஃதீலா, நாம் படைத்த ஏராளமான படைப்புகளை விட அவர்களை நாம் சிறப்பித்திருக்கிறோம். இந்த மனிதனுக்கு அல்லாஹ் எவ்வளவு அழகா படைச்சுக்கிறான். நீங்க ஜூல போய் யானையை பாருங்க பாப்போம், அவ்வளவு பெரிய அந்த மிருகம் அது எப்படி கஷ்டப்படுது சாப்பிடுறதுக்கு. மனிதனுக்கு எவ்வளவு அழகா சாப்பாடு வச்சுக்கிறான். நம்ம கையில சாப்பாடு எடுத்து இப்படி பார்த்தோடனே கண் சாப்பாட்டு அந்த தரத்தை தீர்மானிக்குது. கிட்ட கொண்டு உடனே நம்முடைய சுவாசம், ஆஹா இந்த சாப்பாட்டுல பேட் ஸ்மெல், நான் வாயில வச்சோடனே நாக்கு தாப்ப. அப்ப எவ்வளவு விஷயங்கள் அல்லாஹ் தஆலா அழகான முறையில் லக்கத் ஹலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம், மனிதனை மிக அழகான முறையில சும்மா யோசிச்சு பாருங்க. மூக்க பின்னால வச்சு கண்ணை மேல வச்சிருந்தா அந்த சாப்பாடு எடுத்து இப்படி காட்டி இப்படி காட்டி இப்படி காட்டி எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும். அல்லாஹ் அழகான முறையில படைச்சுக்கான. என்னைக்காவது யா அல்லாஹ் இவ்வளவு அழகான ஒரு சிறப்பான ஒரு படைப்பாக நீ படைச்சுக்கிறியே, உனக்கு நன்றின்னு நம்ம சொல்லிக்கிறோமா? கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சொல்றான் ரஸக்னாஹும் மினத் தய்யிபாத், நல்ல சாப்பாடுன்றான். இப்ப நாங்க அண்டைக்குள்ள யானை, அண்டைக்குள்ள சிங்கம், அண்டைக்குள்ள ஒட்டகம், அன்னைக்கு என்னத்தை சாப்பிடுதோ இன்னைக்கு அதைத்தான் சாப்பிடுது, நம்ம செஞ்சு கொடுத்தாலே தவிர. அதே நேரத்தில் ஒரு சிக்கன்ல எத்தனை வெரைட்டி, எத்தனை கறி, எத்தனை பேர். அதுக்கு என்னடா நரக கோழின்றான். என்னடா நரக கோழின்னு பார்த்தா அதுக்கு ஒரு பேர். பீஃபுக்கு வெரைட்டியா பேரு. மனிதன் வகை வகையா சாப்பிடுறானே, இது அல்லாஹ்வுடைய நியாமத் இல்லையா? அப்ப இதுக்கெல்லாம் நம்ம அல்லாஹ் இப்படி எல்லாம் என்ன கண்ணியப்படுத்தி நீ வச்சுக்கிறியே, நம்ம அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறோமா? கண்ணியமானவர்களே, நாம் இதெல்லாம் சிந்திக்கணும். எனவே அல்லாஹ் தஆலா மனிதனுக்கு அவன் அல்லாஹ் செஞ்ச நியாமத்துகளை எல்லாம் ஞாபகப்படுத்துறான். குர்ஆன்ல எடுத்து பாருங்க, யா அய்யுஹன்னாஸ் உذ்குரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும், அல்லாஹ் உங்களுக்கு செய்த நியாமத்துகளை எல்லாம் கொஞ்சம் நினைச்சு பாருங்கன்ற அல்லாஹ். அது எல்லா வகையான பாத்தினா பாஹிரா எல்லாம் தான். அல்லாஹ் சொல்றா உங்களுக்கு மார்க்கத்தை தந்திக்கிறேன், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எத்தனையோ பேர் இந்த பள்ளிவாசல்ல இல்ல, ஆனா நீங்க அல்லாஹ்வுடைய இல்லத்துல, அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுல அல்லாஹ்வுடைய பேர் கூறப்படுறது, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை படிக்கிறதுக்கு அல்லாஹ் உங்களை கொண்டு வச்சிக்கிறானே, கொஞ்சம் யோசிச்சு பார்க்க வேணாமா? எத்தனை பேருக்கு லா இலாஹ இல்லல்லாஹ்னா கலிமாவுடைய வாழ்க்கை இல்ல, வழிகேட்டுல சிலைகளை வணங்கி கொண்டு வாழ்றாங்களே, நீங்க அல்லாஹ்வை வணங்குறீங்களே, நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்க்க வேணாமா? எத்தனை பேர் ஷிர்க்ல அல்லாஹ் அல்லாதவர்களை அழைக்கிறாங்க, நேர்ச்சை செய்யறாங்க, அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக அறுத்து பலியிடுறாங்க. நீங்க அல்லாஹ்வுடைய தௌஹீதுல நீங்க வாழ்றீங்களே, அல்லாஹ்வை நீங்க சிந்திக்க வேணாமா? அல்லாஹ் ஞாபகப்படுத்துறான், உذ்குரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும் ஹல் மின் காலிகின் கைருல்லாஹ் யர்சுகுக்கும், அல்லாஹ் அல்லாத உங்களுக்கு உணவளிக்கக்கூடிய படைப்பாளன் உங்களுக்கு இருக்கிறானா? மினஸ் ஸமாஇ வல் அர்த், வானத்திலோ பூமியிலோ அல்லாஹ்வை தவிர உங்களுக்கு உணவு தரக்கூடிய படைப்பாளன் உங்களுக்கு இருக்கிறானா? அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் கிடையாது. ஃபஅன்னா யுஃபகூன், நீங்கள் எங்கே நீங்கள் திசை திருப்பப்படுறீங்க என்று அல்லாஹ் தஆலா கேட்கிறான். வذ்குரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும், அல்லாஹ் தஆலா சூரா மாஇதாவுல 7வது வசனத்தில், சூரா ஃபாத்திர் 35வது அத்தியாயத்தில் 3வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான். அது மாத்திரமல்ல, அல்லாஹ் தன்னுடைய வேதத்தை இறக்கிறதை சொல்றான். உங்களுக்கு ஒரு வேதத்தை இறக்கி இருக்கிறோம். வذ்குரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும் வமா அன்ஸல் அலைக்கும் மினல் கிதாப், அல்லாஹ் உங்களுக்கு ஒரு வேதத்தை அனுப்பி இருக்கிறானே, எவ்வளவு பெரிய நியாமத்து. உங்களுக்கு வழிகாட்டல் இல்லாம நீங்க இருந்திருந்தா உங்களோட வாழ்க்கை எப்படி போயிருக்கும்? ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கை, ஒரு சமாதானமான ஒரு வாழ்க்கை, மன அமைதியான ஒரு நிலைமை அல்லாஹ் இந்த வேதத்தின் மூலம் உங்களுக்கு தந்தானா இல்லையா? முரண்பாடுகள் அல்லாஹ் தஆலா உங்களை விட்டு நீக்கினானா இல்லையா? சரியான பாதையில போறதன் மூலமாக சமுதாயத்தில் ஒரு நல்ல அமைதி ஏற்படுத்தினா இல்லையா? அல்லாஹ் உங்களுக்கு இறக்கின இந்த வேதத்தை நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்க்க வேண்டாமா? அந்த நியாமத்தை கொஞ்சம் யோசிச்சு பார்க்க வேண்டாமா? அல்லாஹ் தஆலா சொல்றான். அது மாத்திரமல்ல, அல்லாஹ் தஆலா சொல்றான், வذ்குரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும் இது குன்தும் அஅதான், இஸ்லாத்துக்கு முன்பு அவங்க வேறுபட்டு இருந்தார்கள், முரண்பட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு மத்தியில் பல வகையான முரண்பாடுகள், பகைமைகள், குரோதங்கள், விரோதங்கள், சண்டை சச்சரவுகள். அல்லாஹ் தஆலா சொல்றான், அல்லாஹ் உங்களுக்கு செய்த நியாமத்துகளை நினைச்சு பாருங்க. நீங்கள் விரோதிகளாக இருந்த நேரத்தில் ஃபஅல்லஃப பைன குலூபிக்கும், உங்களுக்கு உள்ளங்களுக்கு மத்தியில் அல்லாஹ் தஆலா அன்பை ஏற்படுத்தினான். ஃபஅஸ்பஹத்தும் பிநிஅமத்திஹி இஹ்வானா, அல்லாஹ்வுடைய நியாமத்தின் காரணமாக நீங்கள் சகோதரர்களாகி விட்டீர்கள். இந்த சபையில நாங்க ஒரு ஆள் காணும்போது அஸ்ஸலாமு அலைக்கும் பா, எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்க, என்ன போன வாரம் பயானு காணல, எங்க போயிருந்தீங்க? இந்த அன்பை யார் ஏற்படுத்தினா? இந்த இடத்துல எல்லாரும் ஒன்று சேர்றோமே, ஏதாவது நம்ம காசு பணம் கொடுக்கிறோமா எடுக்கிறோமா? இல்லையே. இந்த ஒற்றுமை, இந்த சகோதரத்துவம், இந்த புரிந்துணர்வு எங்கிருந்து வந்தது? அல்லாஹ் கேட்கிறான், உங்களை சகோதரர்களாக ஆக்கிக்கிறேனே, அல்லாஹ்வுடைய நியாமத் இல்லையா? கொஞ்சம் யோசிச்சு பார்க்க மாட்டீங்களா? அல்லாஹ் சொல்றான் தொடர்ந்து, அல்லாஹ் உங்களுடைய உள்ளங்களுக்குள் இணைப்பு ஏற்படுத்தினான். அது மாத்திரமல்ல, வகுந்தும் அலா ஷஃபா ஹுஃப்ரத்தின் மினன் நார், நீங்க நரக குழியில ஓரத்தில் இருந்தீர்கள். ஃபன்கதக்கும் மின்ஹா, அதிலிருந்து உங்களை அவன்தான காப்பாத்தினா. எவ்வளவு பெரிய நியாமத்! அல்லாஹ் இதெல்லாம் நினைக்க சொல்றான்.
நீங்க சும்மா யோசிச்சு பாருங்க, ஒரு இரவுல நீங்க படுக்கிறதுக்கு முன்னும் கொஞ்ச நாள் உங்களோட வாழ்க்கையில நான் எப்படி எல்லாம் வாழ்ந்தேன், அல்லாஹ் இந்த மார்க்கத்தை தரலன்னா இந்த நிலைமை எப்படி போயிருக்கும், அல்லாஹ் இந்த மார்க்கத்துல என்ன வாழ எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, மார்க்கத்துக்கே சம்பந்தம் இல்ல, சனிக்கிழமை இரவு வந்தாலே இன்னைக்கு என்ன படம் எத்தனை படம் எங்க பார்க்கலான்னு தானே யோசிக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சமுதாய சூழ்நிலையில, அனாச்சாரமான ஒரு சூழ்நிலையில அல்லாஹ் இந்த மார்க்கத்தை கொண்டு எங்களை அமைதிப்படுத்தலையா? அந்த சினிமாவிலேயும் அந்த பாவத்திலேயும் அவர்கள் அடைகிற அந்த மகிழ்ச்சியை விட அல்லாஹ்வுடைய கலாமுல எங்களுக்கு அமைதியை தரலையா? எங்களுக்கு நிம்மதியான தூக்கத்தை தரலையா? அல்லாஹ் சொல்ல நினைச்சு பாருங்கன்றான். இதெல்லாம் கொஞ்சம் நினைச்சு பாருங்க, அல்லாஹ் உங்களுக்கு செய்திருக்கிற நியாமத்துகளை நீங்கள் நினைத்து பாருங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்ல. அது மாத்திரமல்ல, பலவீனமாக இருந்த போது அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்ததை நினைத்து பாருங்கள். எதிரிகள் உங்களை அழிச்சிடுவாங்களோ நீங்க பயந்திருந்த நேரத்தில் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்திருக்கு. இது மாதிரி ஏராளமான இடங்கள்ல அல்லாஹ் தஆலா தன்னுடைய நியாமத்தை சொல்றான். அது மாத்திரமல்ல, பனு இஸ்ரவேலர்களுக்கு அல்லாஹ் தஆலா நிறைய சொல்றான். யா பனி இஸ்ராயில், நீங்க குர்ஆன்ல நிறைய படிக்கலாம். உதுகுரு நிஅமத்தி அல்லத்தி அன்அம்து அலைக்கும், உங்களுக்கு செஞ்ச நியாமத்துகளை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. உங்களை இந்த அகிலத்தில் உள்ளவர்களை எல்லாம் விட நான் என்ன செய்தேன், சிறப்பாக நான் ஆக்கியிருந்தேன். எவ்வளவு அருள்கள் அல்லாஹ் தஆலா அந்த சமுதாயத்துக்கு கொடுத்தான். காரத் பனி இஸ்ராயில் தசூசுஹுல் அம்பியா, நபிமார்கள் பனு இஸ்ரவேலர்களுக்கு நபிமார்கள் தான் அவர்களை ஆட்சி செய்வார்கள். அவர்களை ஆளக்கூடியவர்களாக அல்லாஹ் ஒரு நபி, அதாவது குல்லமா ஹலக்க நபியுன் ஹலஃபஹு நபி, ஒரு நபி போனா அடுத்த நபி வந்துருவார். நபிமார்கள் தான் அவங்களோட சிறப்பு. அதனாலதான் ஃபிரௌனுக்கு பிரச்சனை ஆயினது. இந்த ஆட்களை வச்சா இவங்களுக்கு நபி வருவாங்க, இந்த ஆட்சிக்கு அவங்க எதிராக வருவாங்க தான் ஆம்பளை பிள்ளையெல்லாம் பார்த்து கொண்டான். அல்லாஹ் தஆலா சொல்றான், அப்படிப்பட்ட அந்த ஃபிரௌனை உங்களோட கண்ணுக்கு முன்னால் அழிக்கலையா? கடலை புலந்து உங்களுக்கு பாதை தரலையா? உங்களை காப்பாத்தலையா? நீங்க தண்ணி தேவைன்னு சொன்ன நேரத்தில் நீங்க கல்லில் அடிங்கன்னு சொல்லி 12 நீரூற்றுகள் வரலையா? உங்களுக்கு நிழல் இல்லைன்னு சொன்ன நேரத்தில் வானத்தில் அல்லாஹ் நிழல் ஏற்படுத்தி தரலையா? உங்களுக்கு நபிமார் வரலையா? அந்த மக்கள் என்ன செஞ்சாங்க, இன்றைக்கு என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க நமக்கு தெரியும். அப்ப அல்லாஹ் தஆலா அந்த மிகச்சிறந்த ஒரு சமுதாயமான அந்த பனு இஸ்ரவேலர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த நியமத்தை பறிச்செடுத்தான். எப்படி? இவ்வளவும் செஞ்சும் கூட மூசா அலைஹிஸ்ஸலாம் கடலை பொளந்து அல்லாஹ் காப்பாத்தி கொண்டு வந்த பிறகு எங்களுக்கு ஒரு கடவுளை உண்டாக்கிட்டாங்க, நாங்க வணங்குறதுக்கு. காலக்கண்ட என்ன செஞ்சாங்க, ஷாமிரி சொன்னதுக்காக காலக்கண்ட வணங்கினாங்களா இல்லையா அந்த மக்கள்? அப்ப அல்லாஹ் தஆலா நியமத்துகளை கண்ணுக்கு முன்னால பார்த்தாங்க. வைது நஜ்ஜைனாக்கும் மின் ஆலி ஃபிரௌன், ஃபிரௌனுடைய கிளையாரை உங்களை காப்பாத்தினோம். அவங்க உங்களுக்கு தொந்தரவு செஞ்சாங்க, ஒரு ஆம்பளை பிள்ளை எல்லாம் கொண்டாங்க, பொம்பளை பிள்ளை வாழ வச்சாங்க, உங்களுக்கு பெரிய சோதனை இருந்த போது உங்களை காப்பாத்தலையா? அல்லாஹ் கேட்கிறான். அப்ப இது அவங்களுக்கு மட்டுமல்ல, நமக்கும் படிப்பினை. அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சா, அவர்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி கட்டு வாழ்ந்த காரணத்தால் அவங்களோட சிறப்பு அப்படியே எடுத்துட்டு அல்லாஹ்வோட தூதருக்கு நபித்துவத்தை அல்லாஹ் கொடுத்தானா இல்லையா? அப்ப இதெல்லாம் அல்லாஹ்வோட விஷயத்தில் நாம் எவ்வளவு நன்றி உணர்வுள்ளவர்களாக வாழணும். ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் கேட்கிறான், அவன் செஞ்ச நியாமத்துகளை ஞாபகப்படுத்துறான். அல்லாஹ்வோட தூதருக்கு அல்லாஹ் தஆலா ஞாபகப்படுத்துறான். நீங்க ஏழையாக இருந்த போது அல்லாஹ் சொல்றான், அலம் யஜிதுக யதீமன் ஃபஆவா, அனாதையாக இருந்த உங்களை அல்லாஹ் தஆலா அரவணைக்கலையா? வ வஜதக பால்லன் ஃபஹதா, உங்களுக்கு எது சரியான பாதை என்று தெரியாம நீங்க இருந்த போது அல்லாஹ் உங்களுக்கு நேர்வழி காட்டலையா? அல்லாஹ் தஆலா சொல்றான், உங்களை ஏழையாக கண்டு அல்லாஹ் உங்களை தேவையற்றவராக ஆக்கலையா? ஃபஅம்மல் யதீம ஃபலா தக்ஹர், அனாதைகளை நீங்கள் கடிந்து கொள்ளாதீர்கள், உங்களிடத்தில் கேட்டு வரக்கூடியவர்களை விரட்டாதீங்க. வ அம்மா பிநிஅமத்தி ரப்பிக ஃபஹத்திஸ், அல்லாஹ் உங்களுக்கு செய்த அருட்கொடைகளை நீங்க சொல்லுங்க. ஒரு ஆள் இருக்கிறார், அவர் சந்தோஷப்படுறார். பாருங்க, நான் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னுக்கு இந்த மார்க்க விஷயமெல்லாம் எனக்கு தெரியாது, அல்ஹம்துலில்லாஹ் அந்த அல்மனாருடைய தொடர்பு கிடைச்சது, நான் நிறைய படிச்சேன், அல்ஹம்துலில்லாஹ் இப்ப நான் நிறைய மார்க்கத்தோட வாழ்றேன், இது ஒரு பெரிய நியாமத். ஒரு ஆள் சொல்றாருன்னா தப்பில்லை, சொல்லணும். நான் இப்படி எல்லாம் இருந்தேன். உதாரணமா ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, கான நாசு யஸ்அலூன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனில் கைர், மக்கள் எல்லாம் கைரை பத்தி கேட்டுட்டு இருந்தாங்க. வ குன்து அஸ்அலுஹு அனி ஷர், நான் தீயதை கேட்டேன். இன்னா குன்னா ஃபீ ஜாஹிலியத்தின் வ ஷர், நாங்க ஜாஹிலியத்திலும் அறியாமையிலும் தீங்கிலும் இருந்தோம். ஃபஜாஅன அல்லாஹு பிஹாதல் கைர், அல்லாஹ் இந்த கைரை கொண்டு வந்தான், இந்த நியாமத்தை கொண்டு வந்தான். சொல்றாங்களா இல்லையா? நாங்க இப்படி எல்லாம் இருந்தோம். இந்த அடிப்படையில் சொல்றதல்ல. இப்ப சில ஆளுக்கு என்ன சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய நியாமத்தை சொல்லணும். நான் ஒரு மாதிரி போட்டு ஒரு 2 மாடியில் ஒரு ஊடுன்னு கட்டிட்டேன், பெருமை அடிக்கிறேன். இதெல்லாம் இங்க பிரச்சனை. நியாமத்தை சொல்றேன்டா அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துற உண்மையான நோக்கத்தோட நான் வழிகேட்டில் இருந்தேன், நான் அதுக்காக நம்ம செஞ்ச பாவத்தை எல்லாம் சொல்லிடக்கூடாது. நான் இப்படி பாவம் செஞ்சேன் அது சொல்றல. அல்லாஹ் உங்களுக்கு செஞ்ச நியாமத்துகளை நீங்க என்ன செய்யுங்க. சில ஆட்கள் நியாமத்துகளை வெளிப்படுத்துறல, பிச்சைக்காரத்தனமாவே தெரியுது. கேட்டா அது நம்ம ஏழை மாதிரி தான் வாழணும், அப்படிலாம் கிடையாது. அல்லாஹ் ஒரு அடியானுக்கு சில நியாமத்துகளை கொடுத்தா அந்த அடையாளத்தை அல்லாஹ் பார்க்க விரும்புறான். நம்ம பிச்சைக்காரன மாதிரியே தெரியணும் என்னன்னு கேட்டா நம்ம பணிவாம, அதுக்கு பணிவெல்லாம் கிடையாது. அந்த மாதிரி சிலவங்க தவறாக வழங்கி வச்சுட்டாங்க. அல்லாஹ் நியாமத்துன்னு செஞ்சா
அதை நீங்க வெளிப்படுத்துங்க. பிச்சைக்காரத்தனத்தை காட்டாதீங்க. உங்ககிட்ட பொருளாதாரம் இருக்குதா, அந்த பொருளாதாரம் இருக்கிற மாதிரியான வாழ்க்கையை நீங்க வாழுங்க. வழங்குல சொல்லுது அல்லாஹ்வுடைய நியாமத்துகளை வெளிப்படுத்துறது எந்த விதமான தப்புமால பெருமை அடிச்சிடக்கூடாது. காரூன் மாதிரி. இது முக்கியமான ஒரு விஷயம். இதே மாதிரி முக்கியமாக அடுத்த ஒரு விஷயத்தை பார்க்கணும். இல்ல கடைசியாக ஒரு சில விஷயங்களோட நான் முடிக்கிறேன். அல்லாஹ்வுடைய நியாமத்துகளுக்கு நன்றி உள்ளவர்களாக நாங்க இருக்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம். இந்த நன்றி தான் இந்த நியாமத்துகளை நினைவு கூறுற விஷயத்துல பல விஷயங்களை நாங்க இதுல விளங்கணும். இந்த அல்லாஹ் இவ்வளவு நியாமத்துகளை செஞ்சுக்கிறான்னா நமக்கு அல்லாஹ்வுக்கு என்ன செய்யணும்? அல்லாஹ் வணங்கணும். இப்படிப்பட்ட ரப்பை நான் வணங்கணும். அந்த ரப்புக்கு நான் விசுவாசமா இருக்கணும். அந்த ரப்பு நமக்கு சொல்றதை நான் செய்யணும். அந்த ரப்புக்கு எதிரான வேலைகளை நான் செய்யக்கூடாது. அந்த ரப்பை நான் ஒருபோதும் மறக்க கூடாது. ஒவ்வொரு வினாடியும் நீங்க எழும்புறது, தூங்குறது, டெய்லி நீங்க தூங்குறீங்க, தூங்கி எழும்பி என்ன துஆ ஓதுறீங்க? அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா வ இலைஹின் நுஷூர். என்னது ஓதுறீங்க? யா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அவன் யாரு? அஹ்யானா, எங்களை உயிர்ப்பித்திருக்கிறான். மௌத்தா போய்க்கு பிறகு எங்களை உசுறு தந்து எங்களை எழுப்புகிறான். டெய்லி அல்லாஹ் உங்களை எழுப்புறான், ஆரோக்கியமா தூங்க வைக்கிறான். தூங்குற நேரத்தில் அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டுல அந்த உயிர்கள் இருக்கிறது. அல்லாஹ் யாருக்கு அஜல் இருக்குதோ அவங்கள தான் எழுப்புறான். அப்ப டெய்லி நாம தூங்குற தூக்கம் அல்லாஹ்வுடைய நியாமத் இல்லையா? அவன் எப்படி நாங்க மறக்கிறது? அதனால ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் அல்லாஹ்வுடைய நியாமத்தை நாங்க வாழ்க்கையில முதலாவது இஅ்திராஃப், அல்லாஹ் எனக்கு இதெல்லாம் செஞ்சிக்கான். சய்யிதுல் இஸ்திக்பார்ல ஒரு வரி வருது. எது? அல்லாஹ்வுடைய நியாமத்தை நாங்க ஏத்துக்கொள்ற வரி. என்ன வரி அது? யாருக்கு ஞாபகம்? அல்லாஹ்வுடைய யா அல்லாஹ் நீ எனக்கு செஞ்ச நியாமத்துகளை நான் ஏத்துக்கொள்றேன். அது என்னது? அபூ உலக பிநிஅமதிக அலைய. யா அல்லாஹ் எனக்கு நீ செய்திருக்கிற நியாமத்துகளை நான் ஏத்துக்கொள்றேன். என்னதுக்கு நம்ம ஏத்துக்கொள்றோம்? அதை நம்ம எக்ஸெப்ட் பண்ணினா தாட இவ்வளவு நியாமத்துகளோட வாழ்ந்து கிடைக்கும். டெய்லி நான் இப்போ ஒரு மணித்தியால உங்களுக்கு மத்தியில பேசிக்கிறேன். இவ்வளவு பேச்சை நான் எப்படி உங்கள்கிட்ட பேசினேன்? என் சிந்தனை சரியா இருக்கணும், என் பார்வை சரியா இருக்கணும், நான் என்னத்தை பேசுறேன்றது எனக்கு சரியான விவரம் இருக்கணும். இதெல்லாம் இல்லாம என்னால் பேசலுமா? அப்ப நான் பெருமை அடிக்கலுமா? நான் எவ்வளவு பெரிய பேச்சாளன், நான் எவ்வளவு முக்கியமான ஆள் தெரியுமா? உங்கள்கிட்ட பெருமை அடிச்சா நான் பேசுறதுக்கு ஏதாவது பெருமதிக்கா? இல்ல சகோதரர்களே. நீங்க நல்லா டிரைவ் பண்றீங்க, நான் கேட்கிறேன், உங்களுக்கு ஆபத்து வாரத்துக்கு ஒரு மினி செகண்ட் போதுமா இல்லையா? நீங்க நல்லா தான் ஓடுறீங்க, எல்லாமே ஃபாலோ பண்றீங்க, எல்லாம் செய்றீங்க. ஒரு கண்டெய்னர்காரன் வந்து விட்டாண்டா அல்லாஹ் பாதுகாத்து நம்மளை கொண்டு போறானே, நன்றி செலுத்துறோமா? எத்தனை ஆபத்துகளை பார்க்கிறோம், எத்தனை ஆக்சிடென்ட்களை பார்க்கிறோம், எவ்வளவு விஷயங்களை நம்ம பார்க்கிறோம். எனவே ஒவ்வொரு செகண்டும் சகோதரர்களே, இப்ப நாம உட்கார்ந்துருக்கிறோம், நாளைக்கு காலையில சுபஹ் தொழுவோம், நாம கண்டிப்பா எழும்பியிருப்போம், நாம உயிரோட இருப்போம். நம்மள யாருக்கா சொல்லிருமா? சொல்லல. ஏன்? அல்லாஹ்வோட கையில இருக்குது. அப்ப அந்த அல்லாஹ்வை எவ்வளவு நம்ம நினைக்கணும், அந்த ரப்புடைய நியாமத்துல வாழ்க்கையில எவ்வளவு நினைக்கணும். முக்கியமான ஒரு விஷயம் சகோதரர்களே. இதுல வந்து உண்மையா சொல்ல போனா நிறைய விஷயங்கள் இதுக்குள்ள பேசலாம் என்றாலும் நம்ம சுருக்கமாக தெரிஞ்சு கொள்ளணும். அல்லாஹ் நமக்கு செய்த நியாமத்துகள் என்ன கொஞ்சம் யோசிங்க. யதஃபக்கரூன ஃபீ ஹல்கில்லாஹ். அல்லாஹ் சொல்றான், அதாவது மூமின்களை பொறுத்தவரை அவங்க அல்லாஹ்வோட படைப்பினங்களை பத்தி யோசிப்பார்கள். நமக்கு அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான், நம்ம இவ்வளவு செஞ்சுக்கிறோமே, நம்மளை இப்படி படைச்சிக்கிறானே. நம்மளுக்கு பாருங்க, அல்லாஹ் கேட்கிறான், நீங்க குடிக்கிற அந்த தண்ணி இருக்குது, அந்த தண்ணியை வானத்திலிருந்து நீங்களா இருக்கிறீங்கன்னு கேட்கிறான். இந்த தண்ணியை நிப்பாட்டிட்டான்டா, மழை இல்லைன்னு வைங்க, ஒரு 15 வருஷத்துக்கு மழை இல்லை. நம்மளோட நிலைமையில யோசிச்சு பாருங்க, குடிக்க தண்ணி இருக்குமா, சாப்பிட சாப்பாடு இருக்குமா? அப்ப அல்லாஹு தஆலா இந்த பூமியை அழகான முறையில அதாவது இயக்கிக்கிட்டு இருக்கிறது அல்லாஹ் நமக்கு செய்யற ஒரு கயிறு தான், நியாமத்து தான். எனவே அல்லாஹ் சொல்றான், இந்த அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை பத்தி சிந்திக்கணுமா இருந்தா வானத்துல நீங்க பாருங்க, அல்லாஹ்வுடைய அத்தாட்சியை பார்க்கலாம். பூமியை பாருங்க, அல்லாஹ்வுடைய அத்தாட்சியை பார்க்கலாம். வஃபி அன்ஃபுசிக்கும், உங்களுக்குள்ள பாருங்க. நம்மட செயல்பாடுகளை, நம்மட உடல் அமைப்புகளை, நம்மட பார்வையை, நம்மட கேள்வியை, நம்மட சிந்தனைகளை, நம்மட அன்றாட நடவடிக்கைகளை நம்ம எப்படி செய்யறோம், இதெல்லாம் எப்படி நடக்குது என்பதை நாங்க வாழ்க்கையில யோசிக்கிற நேரத்தில் சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நியாமத்துகளுக்கு நாங்க நன்றி உள்ளவர்களாக இருக்கிறதுக்கு தான் இந்த விஷயங்களை எல்லாம் அல்லாஹு தஆலா நமக்கு சொல்றான். அதே நேரத்தில் அல்லாஹு தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹு தஆலா சொல்றார். இதுல ஒரு முக்கியமான விஷயத்தை நாங்க பார்க்கணும். சஹீஹ் புகாரியில் வரக்கூடிய செய்தி தான். நான் ஏற்கனவே இந்த செய்தியை சொல்லிக்கிறேன், நம்பர் சொல்லல. 6490 இலக்கத்துல நீங்க பாருங்க. சில நேரங்கள்ல இப்ப நாம இருப்போம், ஒரு ஆள் வந்து கேட்பாரு, நீங்க அல்லாஹ்வுக்கு நன்றி செய்யுங்க. நன்றி செலுத்துற அளவுக்கு அல்லாஹ் எனக்கு என்ன செஞ்சுக்கிறான் அப்படின்னு ஷைத்தான் சில போடுவோம். நமக்கு பொருளாதாரம் இல்ல, அல்லது நமக்கு ஒழுங்கான தொழில் இல்ல, நம்மளோட வாழ்க்கையில் அது இல்ல, இது இல்ல, ஒன்றுமே இல்ல. அப்ப அல்லாஹ்க்கு நம்ம நன்றி செலுத்த தேவையில்லை. நன்றி இல்லாத உள்ளவன் பார்த்துக் கொள்ளட்டும், அப்படியா? இல்ல, நம்ம பார்க்கணும். நம்ம நடந்து தெரியுறமே, கால் இல்லாம ஒருத்தன் போறான் பாரு, அவனை கம்பேர் பண்ணும்போது அல்லாஹ் என்ன நடக்க வச்சுக்கிறானே. பார்வை இல்லாம ஒருத்தன் போறான் பாரு, என்ன அல்லாஹ் பார்க்க வச்சுக்கிறானே.
அவனுக்கு எல்லாமே சரியா இருக்குது, ஆனா சிந்தனை இல்ல. ஆனா பார்த்தா பசந்த ஆயிக்கிறான், அழகாய்க்கிறான், ஆனா அவனோட மூளையில ஒரு பிரச்சனை ஆகிக்குது. அல்லாஹ் என்ன நல்லா வச்சுக்கிறானே. அல்லாஹ் நமக்கு கீழே உள்ளவங்களை தான் நம்ம பார்க்க. நான் எவ்வளவு பெரிய ஆளா, ஒவ்வொருத்தரும் அவனுக்கு மேல உள்ளவனை பார்த்தா அவனுக்கு கிடைச்சிக்கிற நியமத்து சின்னதா போயிடும். ஆகவே ஒவ்வொருத்தரும் என்ன பார்க்கணும், தனக்கு கீழே உள்ளவர்களை வச்சுதான் அல்லாஹ் எனக்கு இவ்வளவு செஞ்சிருக்கானே, அவனுக்கு இல்லாத எனக்கு, அவனுக்கு தராத எனக்கு, அவனுக்கு பேச்சு வராது நான் அழகா பேசுறேன், அவனுக்கு சிந்தனை இல்லை நான் நல்லா சிந்திக்கிறேன், அவன் வழிகேட்டில் இருக்கிறான் நான் நேர்வழி வைக்கிறேன், நான் அல்லாஹ்வுடைய பாதையில் இருக்கிறேன். இந்த நமக்கு வழங்கப்பட்டவைகளை வைத்து நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கணும்ன்றத சஹீஹ் புகாரில் உள்ள செய்தி, சஹீஹ் முஸ்லிம் 2963 இலக்கத்திலும் இந்த செய்தி பதிவாகி இருக்கு. அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவர்களாக நாங்க வாழ்ற நேரத்தில் அல்லாஹ் எங்கட வளங்களை இன்னும் கூட்டுவான். நீங்கள் இன் ஷக்கர்தும் லஅஸீதன்னக்கும், நீங்கள் எனக்கு நான் செய்கிற உபகாரங்களுக்கு நீங்க நன்றியோட வாழ்ந்தால் உங்களுக்கு இன்னும் அல்லாஹ் என்ன செய்வான், அதிகப்படுத்துவான். அது மாத்திரமல்ல, அல்லாஹ்வுடைய நியாமத்துகளை நம்முடைய வாழ்க்கையில அதிகப்படுத்துறதுக்கு முக்கியமான ஒரு வேலை ஏற்கனவே நான் தலைப்புல சொல்லிட்டேன், இஸ்திக்பார் செய்யுங்க. அல்லாஹ்விடத்தில் நீங்க இஸ்திக்பார் செய்தால் உங்களோட வளங்கள் அல்லாஹ் கூட்டுவான். உங்களுக்கு அல்லாஹு தஆலா குழந்தைகளை தருவான், உங்களுக்கு அல்லாஹு தஆலா பிள்ளை செல்வத்தை தருவான், உங்களுக்கு அல்லாஹு தஆலா விவசாயங்களை தருவான், உங்களுக்கு பொருளாதாரத்தை தருவான், உங்களோட பிரச்சனைகள் அல்லாஹு தஆலா தீர்த்து விடுவான். இது போன்ற விஷயங்களை நாங்க தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா கேட்ட விஷயங்களில் இருந்து வாழ்க்கையில் படிப்பினை பெறக்கூடிய நல்ல மக்களாக என்னையும் உங்களையும் ஆக்க வேண்டும். ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.